சனி பகவான் ஒரு நீதிமான். நீதி நேர்மைக்கு ஆள்படக்கூடிய அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்தவர். சூரியனே தப்பு பண்ணாலும் நீ தப்புன்னு சொல்லக்கூடிய தண்டனை கொடுக்கக்கூடியவர். அப்போ சனி பகவான் இந்த முறை பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சியாக வர்றாரு. மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான். நீதியா நாட்டாமையா தீர்ப்பு சொல்லக்கூடிய தன்மைகள் ஒரு சில ராசிகளுக்கு உண்டு. அரசியலில் உச்ச நிலைமையாக வரதுக்கு உண்டான ஒரு தன்மையும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஒரு குறிப்பிட்ட ராசிக்கு மேன்மை தரப்போகிறாரு. வாதம் விவாதம் வம்பு தும்பு வழக்கு சண்டைகளை சந்திக்கக்கூடிய அட்வொகேட்ஸுங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்க போகிறாரு. பொருளாதாரத்தில் மேற்படக்கூடிய தன்மைகள் கொடுக்க போகிறாரு. சனி பகவானுடைய நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த முறை யோகங்கள் தரக்கூடிய தருணங்கள் வரப்போகிறாரு. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீ தப்பு பண்ணிட்டீன்னா உனக்கு உடனே தண்டனை. அரசன் அன்று கொல்லும் தெய்வம் இன்று கொல்லும் சொல்ல மாதிரி இன்றே உங்களுக்கு தண்டனை கிடச்சிரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு தவறுகள் செய்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிங்க. மனசாட்சிக்கு உகாதமாக நடக்காதீங்க. மனசாட்சி மீறி தப்பு பண்ணிங்கன்னா மாட்டிக்குவீங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. ஆளாகப்பட்ட அரசனே தப்பு பண்ணாலும் ஆண்டியாக போகக்கூடிய வருஷமும் இந்த வருஷம்தான். ஆண்டியும் அரசனாகக்கூடிய ஒரு வருஷமும் இந்த வருஷம்தான். ஏன்னா 3 பெயர்ச்சிகள் பலமாக இருக்கு. ஃபஸ்ட்டு சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி. அப்போ சனி பகவான்கிட்டவே பயம், ஐயோ நம்மளுக்கு நோயை கொடுத்துருவாரு, பயத்தை கொடுத்துருவாரு, கடனாளி ஆக்கிடுவார். ஆமாம், சனி பகவான் சொன்னாவே நோய் தான். சனி பகவான் சொன்னாவே கடனாளி தான். கடனால எதிரியும் சத்ருவும் நோயும் இன்னலும் துன்பமும் வாதமும் விவாதமும் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் பல்லு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு நோய்க்கு அதிபதி சனி பகவான் தான். ஆக்சிடென்ட் ஆகுது பார்த்தீங்களா, பிரேக் ஃபெயிலியர், அந்த பிரேக்கு சனி பகவான். ஒரு வண்டி போயிட்டு இருக்குன்னா பிரேக் நிற்கலைன்னா எங்கேயாவது மோதிடும். அந்த மாதிரி தான் யார் எவருன்னு தெரியாமல் வீணான செலவு பண்ணி அடுத்தவன் சொத்து அடுத்தவன் பொருள் அடுத்தவன் மனைவியை அபகரிச்சா சனி பகவான் உங்களுக்கு தண்டனையை கொடுத்துருவார். நல்லா படிக்கலாங்க, லா படிக்கலாம், எல்எல்பி படிக்கலாம், சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகலாம், கணினி சம்மந்தப்பட்ட வேலை பார்க்கலாம், கலைத்துறையில் பிரகாசிக்கலாம். இதுக்கு காரகத்தன்மையும் சனி பகவான் தான். முதிர்ந்த தோற்றத்தை கொடுக்கறதும் சனி பகவான் தான். அண்ணாமலையார் கிரிவல பாதையில் ஆண்டியாக இருந்து யாசகம் வாங்க வைக்கக்கூடியவரும் சனி பகவான் தான். அதனால் சனி பகவானை முறையாக வழிபட்டுக்குங்க, பயப்படாதீங்க. தவறு செஞ்சவன் தான் தப்பு பண்ணவன் தான் தண்டிக்கப்படுவான். அதனால் தப்பு பண்ணாதவங்க பயப்பட வேண்டாம். ராசியில் பொதுவாக ஒரு சில ராசிக்கு சனி பகவான் கெடுபலனே கொடுத்தாலும் அடுத்து வரக்கூடிய ராசிகளை உங்களுக்கு லாப பலனே கொடுக்க போகுது, ஒரு மன்னிப்பு தரப்போகுது. அதனால் பாவ மன்னிப்புன்னு கேட்கக்கூடிய தன்மைகள் சொல்கிறேன்ல, அந்த மாதிரி அவங்கவுங்க தெய்வத்தை முறையாக வழிபட்டுவாங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் யோகமே தரப்போகுது. ஜோசின்னு சொல்கிறவங்க, குறி சொல்கிறவங்க, அருள்வாக்கு சொல்கிறவங்க, அர்த்த நாரி சொல்லக்கூடிய திருநங்கைகள், இவங்களுக்கெல்லாம் யோகம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இறைவனுடைய அனுகிரகத்தோட பக்குவம் பண்ணிட்டு போனீங்கன்னா சனி பகவான் உச்ச நிலைமைக்கு கொடுப்பாரு. சாதாரண வேலை பார்க்குறவனும் மேன்மை அடையக்கூடிய தருணம் உண்டு. சனி பகவான் பொதுவாக நன்மையவே செய்ய போகிறாரு. நீ என்ன தொழில் இருக்கியோ, என்ன ஜீவனாம்சம் பண்ணுறியோ, அந்த ஜீவனாக்கம் காரகனாகவும் இருப்பார், தொழில் காரகனாகவும் இருப்பார். அப்போ அந்த தொழிலில் முன்னேற்றம் அடையிறதுக்கு உண்டான ஒரு வழிமுறையை பாருங்கள். நிறைய பேருக்கு அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஆவாத ஒரு ஜாதகம் இருக்கும். அப்பாவுக்கு பயந்து நடங்கக்கூடிய ஒரு நேரங்காலங்களும் வரும். அதனால் சனி பகவானை அண்ணான்னு சனி பகவானை வழிபடுங்க. டைம் இருக்கிறவங்க சென்னை பல்லாவரத்தில் இருக்க வேண்டிய பொலிச்சில்லூர் சனீஸ்வரன் பகவானுக்கு தனி சன்னதி, அங்கே சாமியை வழிபடுங்க. ஏதாவது எள்ளு உருண்டை வாங்கி கொடுங்க, இல்லை கமரக்கட்டு வாங்கி கொடுங்க. வாங்கி கொடுத்து சாமியை வழிபடுங்க. வழிபட்டா உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். பயப்பட வேணாம், சனி பகவான் நல்லதே செய்வார். சனி பகவானுடைய அஷ்டோத்திர மந்திரம் ஒன்று சொல்கிறேன், இந்த மந்திரத்தை எல்லாரும் சொல்லிக்கிங்க. சொல்கிறேன். ஒன்பான்
கிரகத்துக்குள் ஒன்றாய் மிளிர்கின்ற எங்கள் அண்ணா சனி ஈஸ்வர பகவானே, அன்பால் நான் உன்னை அடிபணிவேன். என்பால் நான் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி எனக்கு இந்த வருடம் தூய நலம் திகழ எனக்கு இன்றே தருவாய் அருள். அண்ணா சனீஸ்வர பகவானே போற்றின்னு சொல்லிட்டீங்கன்னா சனி பகவானுடைய பார்வை விலகி நீதி நேர்மைக்கு ஆள்பட்டு ஆண்டவனுடைய அனுகிரகத்தில் இந்த 2025 நீங்கள் பீட் பண்ணுவீங்க. 12 ராசிக்காரர்களுக்கும் சனி பகவான் பல சுபகாரியங்களையே கொடுத்து வாழ்க்கையை மேன்மை அடைகிறதுக்கு பொலிச்சலூர் சனீஸ்வர பகவானுடைய அனுகிரகம் உங்கள் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். மேசராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். செவ்வாய்னா முருகர். வீடு, நிலம், சொத்து, சுகம், வாகனங்கள், யோகங்கள் உங்களுக்கு நிறையவே இருக்குங்க. யோகங்களே தரக்கூடிய சனீஸ்வர பகவான் மேசராசிக்கு ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். ஏன்னா சனி பகவானும் செவ்வாய் பகவானும் நட்பு கிரகம். ஒரே குணாதிசைகளில் ஒரே காரகத்தன்மையில் இருக்கக்கூடிய தன்மைகள் நிறையாவே இருக்கும். நிறையா பேர் பார்த்திங்கன்னா காவல்துறையாக இதில் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசு சம்மந்தப்பட்ட வேலைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆன்மீகத்திலையும் பெரியாளருக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளும் இருக்குது. அரசியலையும் பிரவேசம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் ஆண்களுக்கு நிறையவே இருக்குது. ஆனால் மேசராசி அன்பர்களில் பெண்கள் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சின்ன வயசுலேயே தாய் தகப்பன் தன்னுடைய அண்ணன் தம்பி மேலே அளவு கடந்த ஒரு பாசம் உடைய ராசிக்காரங்களாக இருந்தாலும் சிறு வயசுலேயே கல்யாணம் ஆகிடும். சிறு வயசுலேயே குழந்தை பெற்றுருவீங்க. அந்த குழந்தைங்களை வளர்த்து வாலிபமாக்கி அவங்கள படிக்க வைக்கிறதுக்கே உங்கள் வாழ்க்கை போதுன்னு கூடிய ஒரு அமைப்பும் சொல்லலாம். மேசராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு 30 வயசு 35 வயசு 40 வயசு தருணத்தில் உங்களுக்கும் உங்கள் மாமியாருக்கும் ஆகாது. இது விதி. ஏன்னா உங்களுக்கு ஒரு கட்ட காலத்தில் சந்திர தசை வந்துட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தாயாக தெரிஞ்சாலும் தன்னுடைய கூட பிறந்தவங்களா அம்மாவை நினச்சவங்க மாமியார் நினச்சாலும் மாமியாருக்கு உங்களுக்கும் ஆகாது. இல்லைன்னா கணவனுக்கு ஏதாவது ஒரு இடையூறு கொஞ்சம் பிரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு தருணங்களும் வரும். இல்லை கணவன் நோய் நொம்பலமாக வரக்கூடிய ஒரு நேரங்காலங்களும் வரும். ஆனால் ஒரு கட்ட காலத்தில் சந்திர மகாதசை நடக்கும் போது உங்கள் ஃபேஸ் வேல்யூ நல்லாயிருக்கும். உங்கள் பேச்சு எடுபடும். உற்றார் சுற்றார் நீங்கள் நீதியாக இருந்து நாட்டாமையாக இருந்து தீர்ப்பு சொல்லக்கூடிய தன்மைகள்லாம் உங்களுக்கு வரும். நிறைய சம்பாதிப்பீங்க. புருஷனோட மேசராசி பெண்கள் தான் நிறைய சம்பாதிப்பீங்க. ஆனால் மேசராசி உள்ள பெண்களுக்கு ஏற்ற கணவன் அமைகிறது ஒரு 60% கஷ்டம். உங்களுடைய ஆசைகள் தேவைகள் பூர்த்தி பண்ணக்கூடிய கணவர். அதனால் நிறைய விரயத்தில் தான் நீங்கள் இருப்பீங்க. மேசராசி இருக்க வேண்டிய குழந்தைங்க, அதாவது ஒரு 40 வயசு 45 வயசு 50 வயசில் இருக்க வேண்டிய மேசராசி உள்ள ஆண்கள் பெண்களுக்கு உங்கள் குழந்தைகளுக்கு சுபகாரியம் நடக்கிறது இப்போ தடைபட்டு இருக்கும். அப்படியாப்பட்ட ஒரு தருணமும் நடக்கக்கூடிய நேரங்காலங்களும் இருக்கும். உங்கள் பேச்சு எடுபடாது. இருந்திருந்தாலும் 2025 சனி பகவான் உங்களுக்கு விரய சனியில் வர்றாரு. 2025 சனி பயிற்சிக்கு முன்ன ஒரு கல்யாணம் காட்சி உங்கள் குழந்தைகளுக்கு பண்ணணுன்னா பண்ணிடுங்க. படிக்க வைக்கணும் கேட்டால் படிக்க வச்சிருங்க. இப்படி விரயங்கள் பண்ணக்கூடிய தலைப்பில் கல்யாணத்துக்கு சுப விரயம் ஆனவங்க 2025 சனி பயிற்சிக்கு அப்புறம் வீணா விரயம் உங்கள் உடம்புக்காக நீங்கள் விரயம் பண்ணுவீங்க. உங்கள் நோய்க்காக நீங்கள் விரயம் பண்ணுவீங்க. உங்கள் குழந்தைகள் ஏதாவது ஒரு தவறு ஏதாவது ஒரு தப்பு, குழந்தைகளுக்கு ஒரு இன்னலோ இல்லை தாய் தகப்பனுக்கு ஒரு இன்னலோ அதனால விரயம் பண்ணிங்கன்னா உங்கள் காசு நஷ்டம். ஆன்லைனில் காசை ரெட்டிப்பாக்கலாம்னு சொல்லிட்டு போனீங்கன்னா அதுலேயும் மாட்டிக்குவீங்க. கணவனுக்கு தெரியாமல் மனைவி காசை ரெட்டிப்பாக்கலாம் கேட்டு எங்கேயாவது காசு படத்தை கொடுத்தாலும் அதுலேயும் விரயம் ஆயிடுவீங்க. ஆண்கள் அரசியலில் பிரவேசமாகணும்னு சொல்லி காசுகளை விரயம் பண்ணலாம். மனைவி இருந்தும் மனைவி இல்லைன்னா கூட ஒரு பெண்ணுடைய மோக பார்வையில் பொண்ணுக்காக காசு பணத்தை நிறையா இடத்த சொத்து பத்தை விற்று நீங்கள் ஆண்டியாகக்கூடிய தருணமும் உண்டு. ரொம்ப கவனமாக இருக்கணும். செவ்வாய் உங்களுக்கு பலமாக இருக்குது. காசு பணங்கள் பலமாக இருக்கும் போது வீணான பலமில்ல மண் பெண்ணு பொன் மோகத்தில் விட்டுறாதீங்க.
நீங்கள் ரியல் எஸ்டேட் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்கோப் இருக்குது. 2025 பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்துக்கு ஒரு பலனே இருக்குது. ஏமாற்றாமல் வாழ்ந்து வந்தீங்கன்னா வரக்கூடிய தருணத்தில் லைஃப்பை ருசித்து ஜாலியாக வாழ்ந்துட்டு போயிடுவீங்க. 2025க்கு முன்னே எங்கேயாவது காசு பணம் கொடுத்து ஏமாந்துட்டா அந்த காசு வரலையே அந்த ஏக்கமே உங்களை பார்த்து ஏங்கிக்கிட்டு இருக்கும். இருந்திருந்தாலும் ஏமாந்தது வரும். ஏமாற்றாமல் இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை உச்ச நிலைமைக்கு போகக்கூடிய தன்மை 100க்கு 100 உண்டு. விரய சனி, பயப்பட வேண்டாம். சனி பகவானே, நோய்க்கு நான் விரயமாகக்கூடாது, என் பிள்ளைங்க படிப்புக்கு நான் காசு விரயம் பண்ணுறேன், கார் வாங்குறதுக்கு, நகை வாங்குறதுக்கு, ஃப்ளாட்டு வாங்குறதுக்கு விரயம் பண்ணணும் அப்படின்னு ஆசை பண்ணிக்கிங்க. தேவையில்லாமல் மற்ற விரயம் ஆகாது. யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து அண்ணன் தம்பி அங்காளி பங்காளிக்கு போட்டிங்கன்னா அவன் டியூ கட்டலைன்னா அவன் கட்ட வேண்டிய டியூவை நீங்கள் தான் கட்டணும். அதுவும் ஒரு விரயம். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். சொத்து பிரச்சனைலாம் உங்களுக்கு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அலசி ஆராய்ஞ்சு இன்றைக்கி என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கக்கூடிய தன்மைகள் வரணும். ஏன்னா 2025 வரக்கூடிய ராகு கேது பெயர்ச்சியும் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். அதனால் தேவையில்லாத சட்ட சிக்கல்களில் பலவிதமான இன்னலில் இருந்தவங்களுக்கு சனி பகவான் நல்ல பலனைத்தான் கொடுக்குறாரு. பயப்பட வேண்டாம். சனி பகவானை அண்ணான்னு வழிபட்டு அவருடைய அஷ்டோத்திர மந்திரங்கள் வழிபட்டு சனி பகவானுக்கு பிடிச்ச யாசகம் வாங்குறவங்களுக்கு, ஏதாவது ஒரு மரணம் அடைஞ்ச குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு காசு கொடுக்கறது, நோய் நம்பளத்தில் இருக்கவங்களுக்கு ஏதாவது ஒரு gift கொடுக்கறது, இப்படியாம்பட்ட ஒரு காரணம் ஹேண்டிகேப்டாக இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரு காசு கொடுக்கறது, சாப்பாடு கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணால் அவருக்கு பிடிக்கும். இருந்திருந்தாலும் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய தருணம் இருக்குது. வீணாக விரையாய்க்கணும். மேசராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும். சிவாய நம. ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் இருந்தாலும் சனி பகவானுக்கு ஒரு நட்பாகவே இருக்கக்கூடிய தன்மை எப்பயுமே உண்டு. இருந்திருந்தாலும் லாபசனி ரிஷபராசிக்கு லாபசனி. நீங்கள் தாங்க ரிஷபராசிக்காரங்க தாங்க யோகமாக இருக்க போகிறீங்க. இத்தனை வருடமாக 2025க்கு முன்னே சனி பயிற்சி முன்ன வரைக்கும் வேலை வெட்டி இல்லாமல் தொழிலில் நஷ்டம் அடைஞ்சு பலவித கஷ்டமாகி அவமானங்கள் அவப்பட்டு இருந்திருந்தால் கூட இனிமேல் லாபசனி. தான் வேலைக்கு ஏற்ற மாதிரியான ஒரு காசு, மூத்தோருடைய சொத்துகள், காசு பணங்களை நாலா பக்கமும் வரக்கூடிய ஒரு தன்மை. இந்த ஸ்டோர்ஸு, ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸு, ஜுவல்லரி ஷாப்ஸு, இன்னொன்று சொல்லப்போனால் நிறையா இந்த ஷோரூம்ஸ்லாம் நிறையா இருக்க பாருங்கள். அந்த ஷோரூம் ஓனர்களுக்கெல்லாம் இனிமே யோகம். அந்த ஷோரூமில் பணிபுரிகிற ரிஷபராசிக்காரங்களுக்கு யோகம். உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இனிமேல் தெளிவாகும். உங்கள் பேச்சு திறமை தெளிவாகி லாபத்தில் சனி பகவான் வராரு. லாபம்னாவே காசு பணம் நாலா பக்கத்தில் லாபம் வரக்கூடிய தன்மை தான். உச்ச நிலைமைக்கு அடையக்கூடிய நேரம் உண்டு. ஒரு கட்ட காலத்தில் ஒரு 25, 27, இந்த 30 வயசு காலத்தில் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இந்த வருஷம் கல்யாணம் நடக்கும். குரு பகவான் உங்கள் ராசியில் பலமாக இருக்கார். இவ்வளோ நாளாக நாகதோஷத்தில் ஆள்பட்டிருந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு அந்த நாகதோஷமே ஒன்றும் பண்ணாது. ஏன்னா குரு பார்த்தா கோடி நன்மை உண்டு. உங்கள் ராசியில் குரு இருக்கிறனால இந்த வருஷம் இந்த குரு பயிற்சிக்கு முன்னே நீங்கள் கல்யாணம் பண்ணலாம், குழந்தை குட்டிகளை பெற்றுக்கலாம். படித்தவனுக்கு படித்த வேலை, பிடிச்ச வேலை, நடிக்கக்கூடிய கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸு, நல்ல ஒரு ஃபேஸ் வேல்யூ, இதெல்லாம் அமையக்கூடிய தருணம் உண்டு. பொதுவாகவே ரிஷபராசிக்காரங்களுக்கு 100க்கு 85% லாபம்தான் சொல்லலாம். அதனால் பயப்பட வேண்டாம். அதுக்காக தெரிஞ்சிருந்து தப்பு பண்ணக்கூடாது. மனைவிக்கு துரோகம் பண்ணக்கூடாது, மனைவியை அடிக்கக்கூடாது, மனைவியை வாடி போடின்னு கேட்கக்கூடாது. ஏன்னா துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான், சுக்கிரனுக்கு அதிபதி மகாலட்சுமி. உங்கள் மனைவியை நீங்கள் மகாலட்சுமி போல் பாவிச்சுக்கிட்டு ஒரு மாதத்துக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு கம்மல், ஏதாவது ஒரு வெள்ளி பொருள் வாங்கி கொடுத்து வந்தீங்கனாலும் யோகம்தான். ஆனால் குறிப்பிட்ட காலம், ஒரு கட்ட காலத்தில் கணவன் மனைவி பிரிஞ்சிருந்திருப்பீங்க. நீங்கள் ஒன்று சேர போகிறீங்க. பல சட்ட சிக்கல்களை அனுபவிக்கக்கூடிய தன்மை ரிஷபராசிக்கு இருந்தாலும் அதுலேயும் ஜெயிக்கக்கூடிய தன்மையும் உண்டு. உன்ன பஞ்சம் வராது,
உறங்க பஞ்சம் வராது, உடுத்த துணிக்கு பஞ்சம் வராது. பொதுவாக ஜாதகத்தில் சுக்கிரன் உச்சமாக இருக்குன்னு சொன்னால் நல்ல துணிமணியாக போடுவீங்க, நல்ல பெட்டில் தூங்குவீங்க. சுக்கிரன் நீச்சமாயிடுச்சுனாவே உங்கள் ட்ரெஸ்ஸு கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போடுவீங்க, கட்டில் படுக்காமல் கீழே படுப்பீங்க. இப்படியாமட்ட தன்மைகள்லாம் சுக்கிரன் கெட்டு போச்சுன்னு சொல்லக்கூடிய தன்மைகளும் பார்த்துக்கலாம். இருந்திருந்தாலும் சனி பகவான் உங்கள் ராசியில் பலமாக இருக்கிறாரு, பயப்படவே வேண்டாம். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி ஃபோட்டோ ஒன்று வாங்கி எவ்ரி ஃப்ரைடே வழிபட்டு வாங்க. இல்லைனா மாங்காடு காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போங்க, காமாட்சி அம்மனை வழிபடுங்க. 11 வாரம் போங்க வெள்ளிக்கிழமை. அப்படியே கோயிலுக்கு பின்னாடி இருக்க வேண்டிய சுக்கிர ஸ்தலத்தை போய் சுக்கிரநாதனை எம்பெருமான் சிவபெருமானை போய் பாருங்கள். உங்கள் ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாக போகுது. 100க்கு 100 நல்ல ஒரு நேரம் ரிஷபராசிக்கு தான் உண்டு. நிறைய பேர் ரிஷபராசியில் பார்த்திங்கன்னா காவல்துறையாகவும் இருப்பாங்க, கலைத்துறையாகவும் இருப்பாங்க. உங்களுக்கெல்லாம் ஒரு ஸ்டார்ஸு, உங்கள் ஃபேஸ் வேல்யூ நல்லா அமைகிறதுக்கான நேரம் இருக்குது. ஆக மொத்தம் 2025 சனிப்பெயர்ச்சியே 12 ராசிக்குமே யோகம்தான். நம்ம வச்சுக்கிறத பொறுத்து, நம்மளுடைய குணாதிசைகளை பொறுத்து, ஒருத்தனுடைய குணத்தை அறியணும்னா சனி பகவான் எங்கள் ராசியில் எந்த இடத்துல நிற்கிறாரோ அந்த இடத்த பார்த்து அவனுடைய குணாதிசைகளே சொல்லிடலாம். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் யோகமான நேரங்கள் வருது, மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய தருணங்கள் வருது. பிடிச்சிக்குங்க. நேரங்காலங்கள் நம்ம தான் ஆடி ஓடி தேடி அலைஞ்சிருந்தாலும் வராது. வர நேரத்தில் வரக்கூடிய யோகத்தை நழுவ விட்டுறக்கூடாது. அடுத்த ஒரு 2.5 வருஷத்துக்கு உங்களுக்கு யோகம்தான் ஐயா. காற்றுள்ள போதே தூத்திக்கள்னு சொல்லக்கூடிய தன்மையில் இனிமேல் உங்களுக்கு நல்ல நேரம் வருது. மகத்தான செய்தி கொடுக்க போகிறீங்க. சனி பகவான் யோக திசையை கொடுக்குறாரு. நல்லா காசு பணத்தை சேர்த்து வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிங்க. காசு பணத்தை ரெட்டிப்பாக்குன்னு சொல்லி ஏமாந்துடாதீங்க. நேரங்காலம் நல்லா இருக்குது. இருந்தாலும் ரிஷபராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க, வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க எம்பெருமானை பிரார்த்திக்கிறேன். மிதுன ராசிக்கு அதிபதி விஷ்ணு பெருமான். உங்களுக்கு மிதுன ராசிக்கு கர்ம சனின்னு சொல்லுவாங்க. இந்த 2025 நிறைய மிதுன ராசியில் இருக்க வேண்டிய ஆண்கள் பெண்கள் பார்த்தீங்கன்னா, நான் பெரிய படிப்பு படிக்கணும், ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர் ஆகணும், பேங்க் சம்மந்தப்பட்ட வேலை பார்க்கணும், சாஃப்ட்வேர் லைனில் வேலை பார்க்கணும், எம்பிஏ படிக்கணும், எம்பிபிஎஸ் படிக்கணும், இப்படின்னு ஆசைகளோட உள்ள குழந்தைகளுக்கு உங்கள் முன்னோரை நீங்கள் நினச்சி, உன் குலதெய்வத்தை நீங்கள் நினச்சி படிச்சிங்கன்னா நீங்கள் உச்சநிலை. சாப்பிடும் போது சாப்பாடை கொஞ்சம் ஒதுக்கிட்டு தான் இறந்த தாத்தாவை நினச்சோ தான் முன்னோரை நினச்சோ ஒதுக்கிட்டு சாப்பிட்டா நீங்கள் யோகங்கள் வரக்கூடிய தருணம் உண்டு. ஆனால் படிக்கிற குழந்தைங்க படிக்கிற மனநிலையில் படிக்கிற கான்சன்ட்ரேஷனில் தான் இருக்கணும். மனநிலை மாறினீங்கன்னா, காதல்னு சொல்லக்கூடிய நேரத்தில் நீங்கள் காதலில் நினச்சிங்கன்னா நீங்கள் எந்த படிப்பும் படிக்க முடியாது, எந்த வேலையும் செய்ய முடியாது. உங்களுடைய ட்ரீம் எல்லாம் இழந்துருவீங்க. தாய் தகப்பன் பேச்சை கேட்டு நீங்கள் நடக்கணும். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா தகப்பனுக்கும் உங்களுக்கும் ஆவாத நேரமும் நடக்கும். அண்ணன் தம்பி அங்காளி பங்காளியும் உங்களுக்கு தொந்தரவு கொடுப்பாங்க. இந்த மாதிரியான தருணம் ஆண்களுக்கும் இருக்குது, பெண்களுக்கும் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு தாய் பேச்சை கேட்டு நடந்து வந்தீங்கன்னா நீங்கள் யோகாதிபதிங்க. 100க்கு 100 இந்த வருஷம் நீங்கள் என்ன படிப்பு படிக்கணுமோ, என்ன ஆசை வேணும் கேட்கீங்களோ அது நிறைவேறும். ஏன்னா உங்கள் ராசியில் குரு பகவான் பேச்சு இருக்காரு. மிதுன ராசியில் குரு பகவான் பேச்சு இருக்கனால இந்த வருஷம் மிதுன ராசி குழந்தைங்க உச்சநிலை. காலதாமதமாக திருமணம் நடக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியம், வீடு வாங்கக்கூடிய நேரம், காரு வண்டி பங்களாங்கள் வாங்கக்கூடிய ஒரு நேரம், எல்லாமே உங்களுக்கு இருக்குது. எப்படா குருதசை வரும் குரு பகவான் பார்வை வரும் ஏங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய தன்மை எல்லா ராசிக்கும் உண்டு. உங்களுக்கு இப்போ யோகம் நேரங்கள் நல்ல நேரமாக வருது. அதனால் தன்னுடைய சொந்த பந்தத்தோட அரவணைச்சு தான் குலதெய்வம் முன்னோருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிட்டு வந்தீங்கன்னா கர்மசனி ஒன்றும் பண்ணாது.
இல்லைன்னா இறந்த ஆத்மாவுடைய சாப பாவம் உங்களுக்கு இருக்கும். உடல் நோய் வரும், மன கஷ்டம் வரும், படுத்தவனுக்கு பாயே பகை, இப்படி படுத்தே கடக்கக்கூடிய நேரம் வரும். பித்து பிடிச்சி அலையக்கூடிய பிரேத தோஷம் உங்களுக்கு வரும். நீங்கள் பொதுவாகவே இறந்த வீட்டில் போய் சாப்பிட்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. அப்படி இறந்த வீட்டில் நீங்கள் சாப்பிட்டாலும் உடனே கையை காலை கழுவிட்டு ஒரு மஞ்சள் தண்ணியை நாக்கில் வச்சுட்டு குளிச்சுட்டு படுங்க. குளிக்காமல் படுக்காதீங்க. கர்ம சனின்னு சொன்னாவே கர்ம பலனை அனுபவிக்க போறீங்கன்னு அர்த்தம். பல இறந்த ஆத்மாக்கள் உங்களுடைய மேலே அஃபெக்ட் ஆகக்கூடிய நேரங்கள் இதுதான். பொம்பளை பிள்ளைங்க தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். காடு மலை அங்கே எங்கேன்னு கிட்ட அலையக்கூடாது. கூட்டமாக எங்கேயும் வெளியூர் வெளி தேசத்துக்கு போகிறத அவாய்ட் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணால் உங்களுக்கு நல்லது. சரியா? இருந்திருந்தாலும் ஃபேஸ்புக்கு முகநூலில் உங்கள் ஃபேஸு பிரதிபலிக்கணும்னு சொல்லி தேவையில்லாத ஆண் நண்பர்களோட பழகுனீங்கன்னா நீங்கள் கோழி முட்டை, உங்கள் வாழ்க்கையே ஜீரோ, ஏமாந்துருவீங்க. கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆன ஒரு ஆணுக்கிட்ட ஏமாறுவீங்க. வயது முதிர்ந்த ஒரு ஆணுக்கிட்ட நீங்கள் ஏமாறுவீங்க. பெண்கள் நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு முகநூலில் வராதிங்க. இப்போ வர முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. முடிஞ்ச அளவுக்கு ஏமாறாதீங்க. ஆன்லைனில் இருக்கவங்க யார்ட்டையும் ஏமாறாதீங்க. தான் படிப்பு, தான் வேலை, தான் தாயி தகப்பன் அண்ணன் தம்பியோட அரவணைச்சு வாழ்ந்தீங்கன்னா இந்த 2025 கர்ம சனி உங்களை ஒன்றும் பண்ணாது. கர்மக்காரகன் சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் பட்டாவே நீங்கள் தர டிக்கெட் ஆகிடுவீங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ருத்ராட்சம் போட்டு போக வேண்டிய கோயில்களுக்கெல்லாம் போய் ருத்ராட்சரை கழுத்துலையும் கட்டலாம், கையிலையும் கட்டலாம், பாக்கெட்லேயும் வச்சுக்கலாம், உங்கள் பையிலையும் வச்சுக்கலாம். இப்படி ருத்ராட்சத்தோடைய தன்மை உடம்போட உடம்பாக ஒட்டி இருந்தால் உங்கள் கர்ம சனி உங்களை ஒன்றும் பண்ணாது. டைம் இருக்கிறவங்க நல்ல ஜோதிடரை பார்த்து உங்கள் ஜாதகத்தை கொடுத்து இந்த 2025 எனக்கு என்னென்ன விஷயம்லாம் நடக்கும், என்னென்ன சுபகாரியங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு கணிச்சுக்குங்க. பொலிச்செல்லூரில் இருக்க வேண்டிய சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு போங்க. திருநள்ளாறில் இருக்க வேண்டிய சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு டைம் கிடைச்சா போங்க. இப்படி சனி பகவான் சன்னதிக்கு போய் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகும். குறையில்லாமல் இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். மிதுன ராசி அன்பர்கள் ஆண் பெண்கள் இருவரும் படிப்பில் கவனத்தை செலுத்துங்க. மீதி எதுலேயும் கவனக்குறை வைக்காதீங்க. ரொம்ப பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இருந்திருந்தாலும் மிதுன ராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் கிடச்சி, ஐஸ்வர்யம் கிடச்சி, முக கடாட்சியம் கிடச்சி, உங்கள் ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாக எம்பெருமான் வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க எம்பெருமானை பிரார்த்திக்கிறேன். கடகராசி, கடகராசிக்கு தாங்க பாக்கிய சனி. 2025க்கு முன்னாடி அஷ்டம சனியில் பல கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் அவமானம் அவப்பேரையும் சந்தித்த உங்களுக்கு படிக்கிற குழந்தைகளுக்கு படிக்கிற டிப்ரெஷன் இல்லாமல், படிப்பில் கவனங்கள் இல்லாமல், பல இன்னலையும் துன்பத்தையும் அடைஞ்சிருந்த பிரச்சனை உங்களுக்கு நிறையாவே இருக்கும். நிறைய பேர் பணத்தை ஏமாந்திருப்பீங்க. நிறைய பேர் கடனாளியாக இருந்திருப்பீங்க. கடனை அடைக்க முடியாத ஒரு கஷ்டங்கள் இருக்கும். ஆனால் அதை வெளிக்காட்டிக்க மாட்டீங்க. கடன் வாங்கினாலும் அதை எப்படியாவது திருப்பி கொடுத்துடணும்னு சொல்லக்கூடிய ஆதங்கத்தில் ஓடிக்கிட்டு இருந்த உங்களுக்கு பாக்கிய சனி. ஏதாவது ஒரு திசையிலேருந்து உங்களுக்கு காசு பணம் வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு நிறையவே இருக்குது. கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான். சந்திரனாவே ஃபேஸ் வேல்யூ, சந்திரன்னா நிலா, சந்திரன் சொல்லிட்டாவே சூரியன். சூரியனை கூட ஒருத்தருக்கு பிடிக்காதுங்க. ஆனால் சந்திரனை எல்லாருக்கும் பிடிக்கும். அந்த மாதிரி சந்திரன் சொல்லவே பிரதிபலிப்பு. உங்கள் ஃபேஸு இனிமேல் பிரதிபலிக்கக்கூடிய தருணம் உண்டு. உங்கள் முகம் மலர்ச்சி வரக்கூடிய தருணம் உண்டு. அட கடன் வாங்கினாலும் இனிமே எனக்கு திருப்பி கொடுக்க தெம்பு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய குளுக்கோஸ் தெம்பு பாக்கிய சனியாக உங்களுக்கு வந்திருக்கு. நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்களோ
அந்த தொழிலில் மேன்மை அடைஞ்சு உச்சநல அடையக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டு. பொதுவாக கடகராசிக்காரங்களுக்கு தாய்க்கும் உங்களுக்கும் ஆகாது. உற்றார் சுற்றார் உறவினர் சொந்தம் பந்தம் கூட உங்களுக்கு ஆகாது. ஆனால் மனைவி மேலே மக்கள் மேலே அளவு கடந்த பாசக்காரர் நீங்கள். தாய்மை குணம் அதிகம் உடையக்கூடியவங்க கடகராசி ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும். ஆண்களாக இருந்தால் தான் குடும்பத்துக்காக ஓடக்கூடிய ஒரு தன்மை உண்டு. பெண்களாக இருந்தாலும் தான் குடும்பத்துக்காக ஓடக்கூடிய தன்மைகள் நிறையா உண்டு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு 40 வயசு 45 வயசு 35 வயசு இருக்கக்கூடிய கடகராசியில் உள்ள ஆண்கள் பெண்களுடைய குழந்தைங்க உங்களை ஏமாற்றுவாங்க. உங்களுக்கு தலைவலியை கொடுப்பாங்க, தலை டிப்ரெஷனை கொடுப்பாங்க. கடகராசியில் பெண்கள் இருந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைங்க படிக்காமல் ராட்ட சாத்துவாங்க. இல்லை படிக்கிற குழந்தைங்க தேவையில்லாத காதல்னு சொல்லக்கூடிய நோயில் மாட்டிக்குவாங்க. கடகராசியில் இருந்த ஆண்களோ பெண்களோ யாராக இருந்தாலும் அஷ்டமத்தில் சனி பகவான் வந்துட்டு போனனால உங்கள் அப்பாவுக்கு ஆகாது. உங்கள் அப்பாவுக்கு நோய், உங்கள் அப்பாவுக்கு கண்டம், மரணமே பாவிச்சிருக்கக்கூடிய ஒரு நேரங்காலங்களும் வந்துட்டு போயிருக்கும். ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்பாவை நினைங்க, அவருக்கு பல காம்ப்ளிமெண்ட் கொடுங்க, எந்த குறையும் வரக்கூடாதுன்னு. தகப்பன் இல்லைன்னா பிள்ளைங்க உங்களுக்கு பிரச்சனைகளை உண்டு பண்ணி கொடுப்பாங்க. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். அஷ்டம சனி பொதுவாகவே விரயந்தான் ஐயா. அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, காலசனி, கண்டச்சனி, இது எல்லாம் ஒரே கேட்டகரி. ஆனால் நம்ம தான் அதை தெளிவாக கொண்டு போகணும். அதுக்குத்தான் நம்ம சனி பகவானை அண்ணான்னு வழிபடணும். கர்மக்காரகன் சனி பகவானை முறையான வழிமுறைகள் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா வரக்கூடிய 2025 உங்களுக்கு பாக்கிய சனி. பணம் காசு நாலா பக்கமும் வரப்போகுது. லோனே வாங்கி கெட்டாமல் இருந்தால் கூட உங்களுக்கு லோன் கெட்டுறதுக்கு ஏதாவது ஒரு காசு பணம் கிடச்சி கெட்டிடுவீங்க. கடனே வாங்கியிருந்தாலும் கடனாளியாக இருந்தால் கூட அந்த கடனை அடைச்சிட்டு இனிமே காசு பணம் கொடுத்து ஓஹோன்னு வரக்கூடிய நேரம் உண்டு. பல ஆயிரங்களை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் உண்டு. உங்கள் ஃபேஸு உங்கள் பேச்சு இப்போ தான் எடுபடும். நீங்கள் ஆனால் நீதியாக நேர்மையாக நாட்டாமையாக தீர்ப்புலாம் சொல்ல முடியாது. அந்த தன்மைலாம் உங்களுக்கு கிடையாது. இருந்திருந்தாலும் கடகராசிக்கு பாக்கிய சனி வரக்கூடிய நேரங்கள் பொன்னான நாள். ராசிக்கு 12வது வீட்டில் மிதுன ராசியில் குரு பகவானுடைய பயிற்சி இருக்குது. அதனால் உங்கள் வேல்யூ தன்மைகள் உயரக்கூடிய நேரம் வரப்போகுது. கோயிலில் அர்ச்சகராக இருக்கிறவங்க, குறி சொல்கிறவங்க, அருள்வாக்கு சொல்கிறவங்க, ஜோதிடன் சொல்கிறவங்க, இல்லை வெளிநாடு வெளிதேசம் பிரவேசம் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் ஃபேஸ் வேல்யூ வரப்போகுது. முடிஞ்ச அளவுக்கு இறை வழிபாடை பண்ணுங்க, இறைவனுக்கு தொண்டு செய்யுங்க, ஆன்மீக ஞானத்தை வளர்த்துக்குங்க, சித்தர்கள் வழிபாடுகளை பண்ணுங்க. இப்படி ஏதாவது ஒரு மகான் வழிபாடுகளை பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு பொன்னான நாள். மாற்றமே தரக்கூடிய தன்மைகள் இந்த 2025 பாக்கிய சனியில் வந்திருக்கு. சொல்லப்போனால் கடகராசிக்கு 90% யோகம்தான். யோகம் வருதேன்னு கேட்டு, காசு பணம் வருதேன்னு கேட்டு மனைவிக்கு ஆண்கள் துரோகம் பண்ணிங்கன்னா தர டிக்கெட் ஆகிடுவீங்க. பெண்கள் கணவனுக்கு துரோகம் பண்ணால் தர டிக்கெட் ஆகிடுவீங்க. ஏன்னா சனி பகவான் மீன ராசியில் தான் பேச்சு. தப்பு பண்ணால் உடனே தண்டனை கொடுக்கக்கூடிய தன்மைகள் கொடுக்காரு. ரொம்ப கவனமாக இருக்கணும். இருந்தாலும் 2025 சனி பகவான் உங்கள் பார்வையில் யோகமான திசை கொடுக்காரு. கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் கிடைச்சு, ஐஸ்வர்யம் கிடைச்சு, கடாட்சியம் கிடைக்க, வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க எம்பெருமான பிரார்த்திக்கிறேன். சிம்மராசிக்கு அஷ்டம சனி. இத்தனை வருஷம் நீங்கள் எப்படி இருந்தீங்களோ, என்னென்ன பிரச்சனையில் இருந்தீங்களோ, யோகத்தில் இருந்தீங்களோ, இந்த வருஷம் கொஞ்சம் கஷ்டங்கள் வரக்கூடிய ஒரு தருணம் உங்களுக்கு தான். ஏதாவது தவறுகள் தப்புகள் பண்ணியிருந்தா அதுக்கு தண்டனையும் கிடைக்கும். பொதுவாக அஷ்டம சனி பெண்களை ஒன்றும் பண்ணாது. ஆண்களுக்கு தான் அஷ்டமத்தில் சனி பகவான். பெண்களுக்கு மன்னிப்பு கொடுக்கும். பொதுவாகவே சிம்மராசியில் இருக்க வேண்டிய பெண்கள் பார்த்திங்கன்னா யோகக்காரங்களும் ஒரு பக்கம் கூட. தன்னுடைய கணவனுக்கு தன்னுடைய குழந்தைகளுக்காக வாழக்கூடிய தன்மைகள் நிறையா சிம்மராசி உள்ள பெண்கள் இருப்பாங்க.
மேசராசி, சிம்ம ராசி, தனுசு ராசி. இந்த 3 ராசிக்கார பெண்களை நீங்கள் கெட்டுறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணுங்க. ஏன்னா பாசம் பந்தத்தில் கல்லு மண்ணு சுமந்தாது கணவனையும் பிள்ளைங்களையும் காப்பாற்றக்கூடிய சக்தி படைத்தவங்க பெண்கள் தான். சிம்மராசியில் உள்ள ஆண்கள் ஒரு 35 வயசு 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க போதைக்கு அடிமையாயிடக்கூடாது, மோகத்துக்கு அடிமையாயிடக்கூடாது. இப்படி போகத்துக்கும் மோகத்துக்கும் அடிமையானால் அஷ்டமத்தில் சனி உங்களுக்கு ஒரு தேவையில்லாத பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பொதுவாக சிம்மராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய நோய் பார்த்திங்கன்னா ஹார்ட் சம்மந்தப்பட்ட நோய் வரும். பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை பிரச்சனைகள் கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆண்கள் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 50, 55 வயசு 50 வயசுக்கு மேலே ஆச்சுன்னா சிம்மராசி உள்ள ஆண்கள் பல சட்ட சிக்கல்களை சந்திக்கக்கூடிய நேரம் வரும். ஏன்னா மனைவியை தவிர தேவையில்லாத ஒரு பெண்ணுக்கு காசு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணி அதில் மாட்டிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. பூர்வீக சொத்து பிரச்சனையில் ஒரு வம்பு தும்பு வழக்குகளை சந்திக்கக்கூடிய தருணமும் இருக்குது. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்கள் ராசியில் கேதுன்னு ஒரு பாம்பும் வருது. நோயை உண்டு பண்ணி கொடுக்கும், மனநோயை உண்டு பண்ணி கொடுக்கும். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தலை பிள்ளைங்க ஆணாக இருந்தால் உங்களுக்கும் பிள்ளைக்கும் ஆகாது. என்னதான் பிள்ளை நல்லது பண்ணாலும் அந்த பிள்ளை உங்களுக்கு அகைன்ஸ்டாக பேசக்கூடிய தன்மை தான் நடக்கும். ஆனால் மற்ற பிள்ளைங்க மேலே தான் நீங்கள் பாசமாக இருப்பீங்க, மூத்த பிள்ளை மேலே பாசமாகவே இருக்க மாட்டீங்க. இது விதி. இருந்திருந்தாலும் உங்கள் கணவருக்கும் உங்கள் அப்பாவுக்கும் உங்கள் பிள்ளைங்களுக்கும் இந்த வருஷம் ஆகாது. அப்பா இறந்திருந்தாருன்னா உங்கள் கணவருக்கு ஆகாது. கண்டன்னு சொல்லலாம், அவருக்கு விரையன்னு சொல்லலாம். இல்லை கணவர் இல்லை அப்படின்னு கேட்டால் உங்கள் பிள்ளைங்களுக்கு ஆகாதுன்னு சொல்லலாம். உங்கள் பேச்சு எடுபடாது. கடன் நிறையா வாங்கிடுவாங்க. அந்த கடனை அடைக்கிறதுக்கு தெம்பு இல்லாமல் தட்டழியக்கூடிய தருணம் சிம்மராசி ஆண்கள் குழந்தைகளுக்கு நிறையா இருக்குது. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் பொம்பளை பிள்ளைங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய டீனேஜ் பிள்ளைங்க, அதாவது ஒரு 13லேருந்து ஒரு 19 இயர்ஸுக்குள்ளே கூடிய சிம்மராசி பெண்களுக்கு காதல்னு சொல்லக்கூடிய பிரச்சனையில் வந்தீங்கன்னா நீங்கள் தர டிக்கெட் ஆகிடுவீங்க. சீக்கிரத்தில் நீங்கள் கல்யாணம் பண்ணாலும் குழந்தை குட்டி பெற்றாலும் உங்கள் இல்லறம் பற்றற்று போயிடும், புளிச்சு போயிடும் வாழ்க்கை. ரொம்ப கவனமாக இருக்கணும். சிம்ம ராசியில் உள்ள பெண்கள் ஆண்கள் உங்கள் அப்பாவுக்கு தான் ஆகாது. அப்பாக்கிட்ட ஜாலியாக பேசுங்க. சூட்சமங்கள் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஒரு கிரகம் பலம் குறைஞ்சி போச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை. ஏன்னா அஷ்டமத்தில் சனி பகவான் கேட்டால் தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் ஆகாது. அப்பா பேச்சு உங்களுக்கு எடுபடாது, உங்கள் பிள்ளைங்க பேச்சு உங்களுக்கு எடுபடாது. அதனால் மாட்டிக்கிட்டு முடிச்சிடுவீங்க. சிம்மராசியை பொறுத்தவரைக்கும் நல்லா படிக்கிற குழந்தைங்க, நல்லா படிங்க. குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே கல்யாணம் பண்ணுங்கள். ஒரு 25, 27 வயசுக்கு மேலே கல்யாணம் பண்ணுங்கள். இருந்தாலும் இந்த டைம் கொஞ்சம் கல்யாணத்தை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிங்க. உங்கள் ராசியில் கேது பகவான், ராசிக்கு 7வது வீட்டில் ராகு பகவான் வந்து நாக தோஷத்தை உங்களுக்கு உண்டு பண்ணுது. என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சாலும் நிற்காது. கல்யாணமே பண்ணி வச்சாலும் கணவன் மனைவி பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு நேரங்காலங்களும் வரும் நேரத்தில் உண்டு. சுபகாரியத்தை கல்யாணத்தை மட்டும் தள்ளி போடுங்க. மற்றபடி கார் வாங்கலாம், வீடு வாங்கலாம், மனம் வாங்கலாம், மாளிகை வாங்கலாம். இதெல்லாம் யோகம். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் தாய் மேலே நீங்கள் பாசக்காரு. தாய் கஷ்டப்பட்டாது உங்களை வளர்த்துருப்பாங்க. அதனால் நீங்களே உங்களை பொறுத்த வரைக்கும் தாய் தகப்பனை அரவணைச்சு நல்லா படித்து நல்ல வேலையில் பர்ஃபார்மன்ஸ் வாங்கி தெளிவான அமைப்பில் இருந்தீங்கன்னா 2025 நீங்கள் பீட் பண்ணிடுவீங்க. ரொம்ப கவனமாக இருங்க. சனி பகவானை அண்ணான்னு வழிபடுங்க. சனி பகவானுக்கு எள்ளெண்ணெய் தானம் கொடுங்க, எள்ளு விளக்கு போடுங்க. இதுவே சாந்தி தான். இல்லை நான் முன்ன சொன்ன அஷ்டோத்த மந்திரத்தை சொல்லுங்கள், உங்கள் வாழ்க்கை உச்ச நிலைமையில் இருக்கும். உண்மையாலும் பாவம்னு சொன்னால் பெண்கள் தான், சிம்மராசி பெண்கள் தான் பாவம். அதனால் அனுசரித்து போங்க. அகமகிழ்ந்திருக்கக்கூடிய தன்மை இருக்குது, குறையில்லாமல் இருக்கணும். சிம்மராசி பெண்கள் ஆண்கள் இருவரும் சுபிக்ஷம் கிடைச்சி, ஐஸ்வர்யம் கிடைச்சி, கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம்
பரிபூர்ணமாக கிடைக்க எம்பெருமான பிரார்த்திக்கிறேன். கன்னிராசி. கன்னிராசிக்கு கண்டகச்சனி இந்த வருஷம். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் அழகும் அறிவும் அன்பும் பண்பும் படித்த ஜாதகம் கூட. கன்னிராசியில் பொதுவாக பார்த்தீங்கன்னா நிறையா டீச்சர்ஸ் நிறையா இருப்பீங்க, நர்ஸு நிறையா இருப்பீங்க. டாக்டர் ஆகணுக்கு ஆசை இருக்கிறவங்க நர்ஸ் ஆகிடுவீங்க. கலைத்துறையில் பிரகாசிக்கணும்னு சொல்லக்கூடிய ஆசைகள்லையும் இருப்பீங்க. விஷுவல் கம்யூனிகேஷன்லேருந்து சிஏ படிக்கிற சார்ட்டர்ட் அக்கௌண்ட்லேருந்து இப்படி படிப்பும் தன்மையே உடையக்கூடிய கன்னிராசி நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த வருடம் உங்களுக்கு ஆவாத நேரம் தான் நடந்துக்கிட்டு இருக்கும். இருந்திருந்தாலும் போன வருஷம் உங்கள் ராசியில் கேதுன்னு ஒரு பாம்பு உங்கள் ராசியில் இருந்து பல இழப்புகளையும் பல நஷ்டங்களையும் பல கஷ்டங்களையும் அவமானம் அவப்பேர்களை தான் நீங்கள் சந்திச்சுருந்துருப்பீங்க. கன்னிராசிக்காரங்க இந்த 2.5 வருஷம் கல்யாணம் பண்ணால் கூட நிற்காதுங்க, பிரிஞ்சு போயிருக்கோம். இதுக்கு பிரிவு காரணம் உங்களுக்கு இருக்க வேண்டிய நாகதோஷம்தான். நீங்கள் தான் முன்னோர் வழிபாடுகள் பண்ணணும், தான் தாய் வழி முன்னோரை நினைக்கணும். இவங்களை நினச்சி வந்தீங்கன்னா இனி வருடும் காலங்களில் உங்களுக்கு யோகம்தான். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு யோகங்கள் தரக்கூடிய தருணம் உண்டு. ஆனால் சுபகாரியங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கு பொன்னான நாளாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெளிநாடு வெளி தேசத்தில் பிரவேசம் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ஆகாது. வெளியூர் போகணுன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு ஆகாது. அதனால் கண்டகச்சனி வரும்போது நம்ம தான் தெளிவுபடுத்திக்கணும். சனி பகவானை நினைங்க. விஷ்ணு பெருமான் மேலே ரொம்ப பாசம் இருக்கும். அப்போ விஷ்ணு பெருமானுடைய வழிபாடு பண்ணுங்க, ஆஞ்சநேயர் வழிபாடுகள் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்க ஒரு ட்ரஸ்ட்டே ஆரம்பிச்சிடுவீங்க. ஆனால் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ஆண்கள்கிட்ட நீங்கள் ஏமாறுவீங்க. 2 தாரத்து தோஷம் பொதுவாகவே உங்கள் ஜாதகத்தில் இருக்குது. அதனால் அடுத்து ஒரு திருமணம் எப்போ நடக்கும்னு சொல்லக்கூடிய ஏக்கம் உங்களுக்கு இருக்கும். ஆனால் அந்த ஏக்கம் இருந்தாலும் மறுபடியும் ஏமாந்துட்டிங்கன்னா ஆண்களையே வெறுக்கக்கூடிய ஒரு தன்மை வந்துடும். ஏன்னா நீங்கள் சிஸ்டர் ஜாதகம், கன்னியாஸ்திரி ஜாதகம். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், ஆணாக இருந்தால் சித்தர் ஜாதகம், பெண்ணாக இருந்தால் சிஸ்டர் ஜாதகம். ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கணும். காதல் திருமணம் சொல்லக்கூடிய சடங்குங்களில் மற்றபடி நல்ல வேலை அமைஞ்சு ஏதோ தான் வயிற்று பிழப்புக்காக தன்னுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்காக எப்படியாவது கல் மண்ணை சுமந்தாது நீங்கள் சம்பாரிச்சிருவீங்க. ஆனால் ஏமாற்றம் அடையாமல் நீங்கள் வாழணும். கன்னிராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். பெண்கள் தான் பாவம். மனிதனாக பிறக்கப்பட்ட பெண்களில் பார்த்திங்கன்னா இதுதான் இடையூறுகளை இன்னல்களை அடைஞ்சிருக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு தாங்க அதிகமாக இருக்கும். தயவு செய்து கன்னிராசி பெண்களை மதிங்க. கன்னிராசி பெண்களுடைய ஆசைகள் தேவைகளை பூர்த்தி பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்காக உழைக்கக்கூடிய தன்மை உடையவங்க. ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், 90 நாளைக்கு மேலே நீங்கள் வாழ மாட்டீங்க. ஆனால் வாழ்ந்து காட்டணும். அப்படி ஒரு வாழ்வேலை கன்னிராசிக்காரங்களை அரவணைச்சு அன்பா பண்பா அரவணைச்சிருந்தா பாசத்துக்கு அடிப்படையானவங்க நீங்கள். கண்டகச்சனி வருது இருந்தாலும் அவங்களுடைய பேச்சு எடுபடாது. அவங்க ஆஃபீஸ்லேயும் பிரச்சனை இருக்கும், வீட்லேயும் பிரச்சனை இருக்கும், படிப்புலேயும் பிரச்சனை இருக்கும், படிப்புலேயும் டிப்ரெஷன் இருக்கும். கன்னிராசியில் இருக்க வேண்டிய பெண்களுக்கு குடல் சம்பந்தப்பட்ட நோய் வரும், கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட நோய் வரும், உடலே சுஸ்தாகும், செத்து பிழைக்கணும்னு சொல்லுவாங்க. மனநோய் பாதிக்கக்கூடிய தன்மைக்கு உடல் நோய் உங்களை வாட்டி வதைக்கும். அவங்கள ஆதரிங்க. கன்னிராசி பெண்களோ கன்னிராசி ஆண்களுக்கோ இந்த வருடம் ஆகாது. அனுசரித்து போங்க. நீ கன்னிராசியா, அம்மா உன்னை நான் சந்தோஷமாக ஏற்றுக்கிறேம்மா, உனக்கு அதை வாங்கி தரேன் இதை வாங்கி தரேன், உன் ஆசைகள் என்னம்மா அப்படி கேளுங்க. அவங்கள இரிட்டேட் பண்ணாதீங்க, அவங்களுக்கு கோபத்தை உண்டு பண்ணாதீங்க, உழைக்க சொல்லாதீங்க. உழைச்சி குடித்தது போதும். கன்னிராசி பிள்ளைங்களை படிக்கல ரொம்ப ப்ரெஷர் பண்ணாதீங்க, படிக்க மாட்டாங்க. ஆனால் காதல்னு சொல்லக்கூடிய நோயில் நீங்கள் மாட்டிக்கிட்டால் மட்டும்தான் சூசைட் அட்டம்ப்ட் நிறையா கன்னிராசிக்காரங்க தான் பண்ணுவீங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு மனதாக மனசார காதலிச்சா குடும்பத்தோடைய அமைப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்கிங்க.
ஏன்னா உழைக்கக்கூடிய தன்மை உடைய ராசி, உண்மையாலும் கிரேட் ராசின்னு கேட்டால் கன்னி ராசி தாங்க. இது எல்லாமே பொது பலன்தான், கோச்சார பலன்தான். கோச்சாரத்தில் நிற்க வேண்டிய கிரகங்களுடைய தன்மைக்கு ஏற்ற பலன்தான். இது ஒரு 60% தான். மனதார சாமியை வழிபட்டுக்கிட்டு அவங்கவுங்க குலதெய்வத்தை வழிபட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா உன் வாழ்க்கை இன்னல் இல்லாமல் துன்பம் இல்லாமல் இருக்கும். கன்னிராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கணும். சிவாய நம. துலாம் ராசிக்கு இந்த சனி பயிற்சி ரோக சனியில் இருக்குங்க. 2018 2020 கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் அவமானத்தையும் அவப்பேரையும் சொத்து இழந்து, மண்ணை இழந்து, பொண்ணை இழந்து, மனைவியை இழந்து பலவிதமான நஷ்டம் கஷ்டம் பட்டுக்கிட்டு இருந்த துலாம் ராசிக்கு ரோக சனி இருந்திருந்தாலும் நீங்களும் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். எப்படா பெருமூச்சு, எப்படா நம்ம வாழ்க்கை நிம்மதி கிடைக்கும், இத்தனை வருஷமாகவே நஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கமே அப்படின்னு ஆதங்கத்தில் ஆசைகள் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்கு இது யோகந்தாங்க. ரியல் எஸ்டேட் பண்ணுறவனுக்கு யோகம், பல தொழிற்சாலைகள் வச்சிருக்கிறவங்களுக்கு யோகம், பல ஸ்டோர்ஸு, ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸு, ஜுவல்லரி மார்ட்ஸு, இன்னும் சொல்லப்போனால் பல வாகனங்கள் விற்பனை கூடங்கள் வைக்கக்கூடிய ஆஃபீஸ் வச்சிருக்கிறவங்களுக்கும் யோகம், கசாப்பு கடை வச்சிருக்கிறவனுக்கும் யோகம், காவல்துறையில் பரிபுரியறவங்களுக்கும் யோகம், அரசு சம்பந்தப்பட்ட வேலை அட்வொகேட் சொல்லக்கூடியவங்களுக்கும் யோகம்தான். போதும் நீங்கள் பட்ட துன்பம், நீங்கள் பட்ட அவமானம். இதில் ஒரு பியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, துலாம் ராசியில் இருக்க வேண்டிய ஆண்கள் தன்னுடைய மனைவிக்குத்தான் நீங்கள் நன்றி சொல்லணும். உங்களை இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்க மாங்கல்ய பலன் கிடைச்சதுக்கு தான் நீங்கள் பதில் சொல்லணும். நீங்கள் துன்பப்படும் போது உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் பாதி பேர் துலாம் ராசியில் கணவன் மனைவி பிரிஞ்சு போயிருப்பீங்க. காசு பணத்துக்காக கொலை களவு பண்ணி ஜெயிலில் கம்பியும் எண்ணுவீங்க. அவங்க இப்போ விடுதலை வர்றதுக்கான ஒரு நேரமும் இதுதான். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கல்யாணமே காலதாமதமாக தான் நடக்கும். ஆனால் நீங்கள் கெட்ட மனைவி மூலியமாக தான் உங்கள் வாழ்க்கை உச்சநிலை அடையும். இருந்திருந்தாலும் இந்த ஒரு 10 வருஷம் 15 வருஷம் நீங்கள் கஷ்டம்தான் பட்டுட்ருக்கீங்க. நல்ல நிலைமை நேரங்காலங்கள் கூடி வருது. ஏன்னா உங்கள் ராசிக்கு நேர் வீட்டில் தான் குரு பகவான் இப்போ இருக்கார். குரு பார்த்தா கோடி நன்மை உண்டு. உங்கள் வீட்டில் உங்கள் சார்ந்தவங்களுக்கு ஒரு சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு குழந்தை குட்டி பிறக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் தொழில்காரகன், ஜீவனாம்சக்காரகன் சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் நட்பான இடத்துல வராரு. மாற்றமே வரப்போகுதுங்க. போதும், இத்தனை வருஷம் பட்ட துன்பங்கள் போதும். லட்சத்தில் புரள போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும். கோடியிலலாம் யாரும் புரள முடியாது, மாட்டிக்குவீங்க. தான் கடன் அடைஞ்சு தான் எவ்வளோ விரயம் பண்ணமோ அதுக்கேற்ற ஒரு லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் வேணால் நிறையாவே இருக்கும். உங்கள் முன்னோரை நினைங்க. தான் என்ன தொழில் பண்ணி எதில் ஜீவனாம்சம் பண்ணுறோமோ அந்த தொழிலை நேசிங்க. எங்கெங்கே நஷ்டமாச்சோ அந்த நஷ்டத்தெல்லாம் யூகிச்சு ஒரு பேப்பரில் எழுதுங்க. கடன் இருக்கா, கடனெல்லாம் எழுதி சனிக்கிழமைக்கு ஒரு கடனையாக அடைங்க. செவ்வாய்க்கிழமைக்கு ஒரு கடனாக அடைங்க. கோடி ரூபாய் கடன் வாங்கினாலும் அடைஞ்சிடும். இந்த கடன்னாலேயே, நோயினாலேயே, வறுமையினாலேயே, பயத்தினாலேயே துலாம் ராசிக்காரங்க பல பேர் இன்னைக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. பெண்கள் தாங்க அப்படியே நொந்து போய் கிடப்பீங்க. துலாம் ராசியில் இருக்கிற பெண்கள் பார்த்திங்கன்னா யோகாதிபதிங்க தான். கொடுத்து வச்சவங்களும் கூட. மதிங்க. துலாம் ராசிக்கார பெண்களை மதித்து, சரி உனக்கு துன்பம் இருக்கா சரி பண்ணிடலான்னு சொல்லி ஆறுதல் கொடுங்க. துலாம் ராசி ஆண்களுக்கு எப்படி பெண்கள் ஆறுதல் கொடுத்தீங்களோ அதே மாதிரி ஆண்கள் தான் துலாம் ராசி பெண்களுக்கு ஆறுதல் கொடுங்க. அரவணைச்சு வாழுங்க. பிரிஞ்சு போவாதீங்க. பாவம், அந்த பாவம் பெண் பாவம் சும்மா விடாது. துலாம் ராசிக்காரங்க மனைவியை மதிங்க. தாம் பிள்ளைங்களை மதிங்க. மனைவி மேலே அன்பு செலுத்துங்க. அரவணைச்சு வாழுங்க. தான் மனைவிக்கு தேவைய கிஃப்ட்டு, காம்ப்ளிமெண்ட் கொடுங்க. துலாம் ராசிக்காரங்களுக்கு முன்னோர் சொத்து, மூத்தோர் சொத்து ஒன்று பிரச்சனையில் வரப்போகுது. அதை தான் மனைவிக்கோ தன்னுடைய குழந்தைகளுக்கோ எழுதி வைக்கக்கூடிய தன்மையை வச்சு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அடையக்கூடிய நேரத்தை நீங்கள் உண்டு பண்ணிக்கணும். ஆக மொத்தம் ஆகாத நேரம் ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கும் துலாம் ராசிக்கு. ஆண்டவனுடைய அனுகிரகமும் சனி பரமாத்மாவுடைய பார்வையும் உங்கள் மேலே பட்டுச்சுனா தான் நீங்கள் யோகாதிபதியாக வருவீங்க.
யோகங்களே நிறைஞ்சு வரக்கூடிய தன்மை துலாம் ராசி அன்பர்களுக்கு கிடைச்சி இந்த 2025 உங்களுடைய ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாகி வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரியங்கள் நல்லபடியாக நடந்து சுக்கிர பரமாத்மாவுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைச்சி சுபிக்ஷம் கிடைச்சி ஐஸ்வர்யம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க எம்பெருமான் நான் பிரார்த்திக்கிறேன். விருச்சிக ராசிக்கு பஞ்சம சனி இந்த வருஷம் 2018 நீங்களும் கஷ்டப்பட்டவங்க தான். நிறைய விருச்சிக ராசியில் பார்த்தீங்கன்னா காவல்துறையாக தான் நிறையா இருப்பீங்க. அரசு சம்பந்தப்பட்ட வேலைகளில் இருக்கக்கூடிய தன்மைகள் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதிகாரத்துறையில் வேலை பார்க்கக்கூடிய தன்மைகள் இருக்கும். இருந்திருந்தாலும் பல சட்ட சிக்கல்களை நீங்கள் நாடக்கூடிய நேரமும் உண்டு. படிக்கிற பிள்ளைங்களுக்கு கூட படிப்பறிவு கூட மந்தமாகி படிப்புக்குண்டான வேலைகள் கிடைக்காம தேவையில்லாத மன சஞ்சலப்பில் நீங்கள் அலைஞ்சிருந்தக்கூடிய விருச்சிக ராசி உள்ள ஆண்கள் பெண்களும் உண்டு. நிறைய பேருக்கு சுபகாரியங்களே நடக்காத மாதிரி ஒரு நேரங்காலங்கள் காலதாமதமாக இருக்கும். அந்த மாதிரியான தருண உடையவங்களுக்கு இந்த வருடம் சுபகாரியங்கள் நடக்க போகுது. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பெண்கள் தாங்க பாவம். கர்ம பலனை அனுபவிக்கணும்னு பிறந்தக்கூடிய தன்மைகள் உடையவங்க. ஒரு கட்ட காலத்துக்கு மேலே தான் நீங்கள் யோகாதிபதியாகவே ஆகக்கூடிய நேரமும் உண்டு. இருந்திருந்தாலும் 2025 உங்கள் ஜாதகத்தில் பஞ்சம சனின்னு சொல்லக்கூடிய அமைப்பும் சகாய சனின்னு சொல்லக்கூடிய அமைப்பும் உங்கள் ஜாதகத்தில் பலம் வந்துக்கிட்டு இருக்கு. மாற்றங்களே ஏற்படக்கூடிய தருணம் உண்டு. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் எம்பெருமான் முருகக்கடவுள். டைம் கிடைச்சா பழனி ஆண்டவர்கிட்ட போங்க, இல்லைன்னா வடபழனி ஆண்டவன்கிட்ட போங்க. சாமியை நல்லா வழிபடுங்க. முருகா, உன் நட்சத்திரம் நான், உன் ராசி நான், எனக்கு ஏன் இந்த இடையூறுள்? என் காரியங்கள், என்னுடைய பேச்சு, என்னுடைய தன்மைகள், நான் நாட்டாமையாக தீர்ப்பு சொல்லக்கூடிய தன்மை, வீட்டை ஆளக்கூடிய தன்மைகள் எனக்கு வரணும். இவ்வளோ நாளாக தெரியாமல் விரயமாயிடுச்சு, இனி விரயம் வரக்கூடாது. என் பிள்ளைங்களுக்கு படிப்புக்கு உண்டான ஒரு படிப்பு, வேலைகளுக்கு உண்டான வேலை, சுபகாரியங்களை பண்ண எனக்கு தெம்பு கொடுன்னு வேண்டினீங்கன்னா, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு ரியல் எஸ்டேட்டு, கடையில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு கடையில் பிஸ்னஸ்ஸு, ஏதாவது ஒரு திசையிலேருந்து யார் மூலியமாவது எவர் மூலியமாவது உங்களுக்கு ஒரு ஸ்டார் கிடச்சிரும். ஆஃபீஸில் பணிபுரியக்கூடிய உங்களுக்கு ஒரு ஸ்டார் கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். சம்பள உயர்வு அதிகம் கிடைக்கும். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடை கொஞ்சம் நிறையாவே தெளிவாகவே நீங்கள் பண்ணணும். ஏன்னா முருகனுக்கு ஆஞ்சநேயரை பிடிக்கும். இருந்தாலும் சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் பலமாக இருக்கிறனால ஆன்மீக ஞானத்தை பிடிச்சிக்குங்க, தெய்வீக அனுகிரகத்தை பிடிச்சிக்குங்க. ஏதாவது ஒரு சித்தர், ஏதாவது ஒரு மகானை பிடிச்சிக்கிட்டு வந்து வந்தீங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கு பொன்னான நாளாக அமையும், மண்ணான நாளாக அமையும். முருகனை வழிபடுங்க, வடபழனி ஆண்டவனை வழிபடுங்க. டைம் கிடச்சா பொலிச்சொல்லூர் இருக்க வேண்டிய சனீஸ்வரன் பகவான் கோயில் போய்ட்டு இந்த 2025 எனக்கு எப்படி இருக்கும், என்னுடைய ஆசைகள் தேவைகள் என்ன, இந்த 2025 எப்படி நான் இது ஃபேஸ் பண்ணுவேன் அப்படின்னு நல்ல ஜோதிடர்கிட்ட உங்கள் ஜாதகத்தை கொடுங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை தான் ஜாதகம் பார்க்கணும். இந்த வருஷம் எனக்கு எப்படி இருக்கும் அவ்வளோதான். வர சித்திரை மாதத்துலேருந்து அடுத்த சித்திரை மாதம் வரைக்கும் எனக்கு என்ன ஆசைகளோடு நான் வந்திருக்கேன், நான் என்ன தேவைகளோடு வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க கணிச்சு இதெல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி வாழ்ந்து வந்தீங்கன்னா இந்த வருஷத்தை நீங்கள் பீட் பண்ணுவீங்க. இத்தனை வருஷமாக பட்ட துன்பம் போதுங்கயா, அவமானம் போதும். பல பேர் சூசைட் பண்ணக்கூடிய தன்மைகள், நிறைய பேர் கோபத்தினால சிறைவாசங்கள் போகக்கூடிய தன்மைகள், பணத்தினால பணம் பத்தும் செய்யும், பணத்தினால திருடு கொலை களவு கூட நீங்கள் பண்ணக்கூடிய தன்மைகள் போயிடுச்சு. இருந்திருந்தாலும் இந்த 2025 சனி பகவானுடைய பெயர்ச்சி உங்கள் லைஃப்பை ஒரு சேஞ்ச் கொடுக்கும். இருந்திருந்தாலும் குரு பகவானுடைய பெயர்ச்சியும் ராகு கேதுவோடைய பெயர்ச்சியும் உங்களை உச்ச நிலைமைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. கலங்காதீங்க, கண்ணீர் விட்டதெல்லாம் போதும். கடவுளுடைய அனுகிரகமும் வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகத்தையும் பரிபூர்ணமாக நினச்சிக்கிட்டு ஒரே ஒரு நாள் இல்லை வாரம் வடபழனி ஆண்டவன் கோயிலில் ஒரே ஒரு 5 கிலோ 3 கிலோ 1 கிலோ முழுநெல்லிக்காய் வாங்கி சாமியை பார்த்துட்டு பிரகாரம் சுற்றுறவங்களுக்கு ஆளுக்கு ஒன்று கொடுத்து நீங்கள் மென்று சாப்பிட்டீங்கன்னா உங்கள் தோஷம் போச்சு.
கலைத்துறையில் பிரகாசிக்கணும்னு சொல்லக்கூடியவங்க நீங்கள் தாங்க யோகமாக வரப்போகிறீங்க. ஆன்மீக அமைப்பில் பல ஸ்பிரிச்சுவல் ஸ்பீச்சில் பேசக்கூடிய தன்மைகள் எல்லாம் உங்களுக்கு மாற்றம் வரப்போகுது. இந்த 2025 உங்களுக்கு யோகம்தான், பயப்பட வேண்டாம். பாலகனுக்கு பக்கத்துணையாக முருக கடவுள் இருக்கிறாரு. முருகனை மனசார வழிபட்டு வந்தீங்கன்னாவே அதுவே போதுமான ஒரு தன்மை. உங்கள் அண்ணன் தம்பி அங்காளி பங்காளியோடைய சொத்து பிரச்சனைகள் வரும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு 2025 வடபழனி ஆண்டவனை பரிபூர்ணமாக வழிபடுங்க. விருச்சிக ராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கணும். தனுசு ராசி, அர்த்தாஷ்டம சனி பகவான் வந்திருக்காரு. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குருவுடைய சாரத்தில் தான் சனி பகவான் உங்களுக்கு பெயர்ச்சியாக இருக்காரு. படிக்கிற குழந்தைங்க நீங்கள் தாங்க படித்து பெரிய ஆளாக போகிறீங்க. காவல்துறையில் வேலை பார்க்கணுன்னு ஆசைப்படக்கூடியவங்க, பேங்க்கு, சாஃப்ட்வேர் இன்ஜினியரு, இன்னும் டீச்சரு, ப்ரொஃபஸரு, ஆண்கள் நிறையா பார்த்தீங்கன்னா சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுவீங்க. ஒரு கடை வைப்பீங்க, பொட்டி கடை வைப்பீங்க, ஏசி காற்றுல இருக்கக்கூடிய ஸ்டோர்ஸு, ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸு, ஜுவல்லரி ஷாப்ஸு, இன்னும் பார்த்தீங்கன்னா ஷோரூம்ஸு, இதெல்லாம் தனுசு ராசிக்காரங்க தான் வைப்பீங்க. இப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் கொஞ்சம் நல்லா பிடிச்சிக்கும், அரசியலும் பிடிச்சிக்கும். கொடி கட்டி பறக்கக்கூடிய ஒரு நேரங்காலங்கள்லாம் உங்களுக்கு வரும். ஏன்னா இந்த 15 வருஷம் நீங்கள் கஷ்டம்தான் பட்டிருக்கணும். தாயோ தகப்பனோ உங்களுக்கு உதவி ஒத்தாசையாக இருந்திருக்கணும், ஒரு தோல் கொடுக்குற தோழனாக இருந்திருக்கணும். இருந்திருந்தாலும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். டீனேஜ் பெண்கள் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். சொல்லப்போனால் ஒரு குறிப்பிட்ட வயசு, ஒரு 19 வயசுக்குள்ளே நீங்கள் கல்யாணம் காட்சிகள் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃபே 0. 19 வயசு முடிஞ்சு படித்து நல்ல ஒரு வேலையில் அமர்ந்து கல்யாணம் பண்ணிங்கன்னா நீங்கள் உச்சநிலை. அரசு சம்மந்தப்பட்ட வேலை, அதிகார தோரணையான வேலைகள் நிறைய அமையும் இந்த தனுசு ராசிக்கு. நிறைய சிஏ படிக்கலாம், சார்ட்டர்ட் அக்கௌண்ட் படிக்கலாம், பேங்க்கு சம்மந்தப்பட்டது, இப்படி கலைத்துறையில் பிரகாசிக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் நிறையா ஒரு சொந்த தொழில் பண்ணக்கூடிய தன்மைலாம் தனுசு ராசிக்கு தான் இருக்கும். தனுசு ராசியில் இருக்க வேண்டிய பெண்கள் தாங்க பாவம். மேசராசி, சிம்ம ராசி, தனுசு ராசி, இந்த 3 ராசி பெண்களுமே பாவம்தான். தன்னுடைய படிப்பு, தன்னுடைய அழகு, தன்னுடைய அறிவு, தன்னுடைய தன்மை, தன்னை தாயா தங்கச்சியா அம்மாவா அப்பாவா அரவணைச்சு அன்பு காட்டக்கூடிய அளவுக்கு கணவன் அமையாது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே உங்கள் மாமியாருக்கும் உங்களுக்கும் ஆகாது, பகையாக இருக்கும். மாமியாரை தாய் போல தாங்கினாலும் உங்களுக்கு அவங்க பல தொந்தரவுகள் தான் செய்வாங்க, பல இடையூறுகளை தான் செய்வாங்க. அதனால டிப்ரெஷன் ஆகிய கணவன் மனைவி பிரிஞ்சிருப்பீங்க. தனுசு ராசியில் வேண்டிய பெண்கள் குழந்தை பெற்றுட்டிங்கன்னா, பெண் குழந்தைகளை ஆண் குழந்தைகளை பெற்றுட்டிங்கன்னா அந்த குழந்தைக்குன்னே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஓட்டக்கூடிய நாள் ஜென்மாத்திர வரைக்கும். கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு வேலை வெட்டி தேடிட்டு வந்தால் கூட தான் பிள்ளைங்களுக்காக ஓடக்கூடிய நேரமும் உண்டு. உங்களுக்கு ஒரு உயர் பதவி வரப்போகுது, பணிபுரிய இடத்துல ஒரு ஸ்டார்ஸ் கிடைக்கக்கூடிய நேரம் வருது, வேலைகளில் முயற்சிகள், உத்தியோக முயற்சிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் கடந்த 5-10 வருஷமாகவே நீங்கள் கஷ்டம்தான் பட்டிருக்கணும். இனிமேல் நல்ல நேரம்தான். அர்த்தாஷ்டம சனி பயப்படாதீங்க. இருந்திருந்தாலும் அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டசனி, காலச்சனிலாம் தன்னுடைய தகப்பனுக்கு ஆகாது. தனுசு ராசியில் உள்ளக்கூடிய ஆண்கள் பெண்களுடைய அப்பாவுக்கு ஆகாது. அப்பா இல்லைன்னா தன்னுடைய குழந்தைங்களுக்கும் உங்களுக்கும் ஆகாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். கவனக்குறைவு ஏற்பட்டீங்கன்னா வீரான பிரச்சனைகளுக்கு உள்படக்கூடிய நேரங்கள் உண்டு. நிறைய பணம் சம்பாதிப்பீங்க, 4 திசையிலேருந்து காசுகள் வரக்கூடிய தருணங்கள்லாம் உங்களுக்கு உண்டு. காசு பணத்தை முறையான வழிமுறைகளில் ஆன்மீக ஈடுபாட்டில் கொண்டுட்டு போனீங்கன்னா நீங்கள் சக்ஸஸ் ஆகிடுவீங்க. அர்த்தாசிரம சனின்னு கேட்டால் பிரச்சனை தாங்க. இருந்தாலும் குரு பகவான் வீட்டில் சனி பகவான் இருக்கிறனால ஆண்கள் மனைவிக்கு துரோகம் பண்ணிங்கன்னா மாட்டிக்குவீங்க. பெண்கள் கணவன் இருந்து இன்னொரு கணவனுடைய தொடர்பு இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை சீரழிஞ்சு சென்னகுளமாயிடும். ஒருத்தர் அனுசரித்து போங்க.
தனுசு ராசியில் உள்ள பெண்களுக்கு எதிரியே மாமியாரும் புருஷனும் தான். தனுசு ராசியில் உள்ள ஆண்களுக்கு எதிரியே பார்த்தீங்கன்னா உங்கள் மாமியாரும் உங்கள் மனைவியும் தான். இந்த ஜாதகம் அப்படியே உள்டாவாக போயிடும். அனுசரித்து இது வாழ்க்கை ஒரு முறை தான்டா, நல்லபடியாக ருசித்து வாழ்ந்து தான் பிள்ளைங்களோட சந்தோஷமாக வாழுங்கிற எண்ணத்தோடு இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை யோக நிலை அடையும். தயவுசெய்து தனுசு ராசியில் ஒரு பெண்கள் காதல் திருமணம் பண்ணாதீங்க, மாட்டிக்குவீங்க. தாய் தகப்பனுக்கு இடையூறில் தான் நீங்கள் கொடுப்பீங்க. தாய் தகப்பன் பேச்சை கேட்டு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபாரினில் கூட இருக்கலாம், பெரிய படிப்பு கூட படிக்கலாம். படிப்பில் முழு கவனம் செலுத்துங்க. பண்புள்ள பிள்ளைகளாக இருங்க. வீணான பிரச்சனைகளில் மாட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா தத்தளிப்பீங்க. தண்ணீரில் கரையில் விழுந்த மீன் மாதிரி தத்தளித்து உங்கள் வாழ்க்கையே ஜீரோவாகிட்டு போயிடும். என்ன எதிர்வலைகளை தெளிவுபடுத்துக்குங்க. பல சித்தர்கள் வழிபாட்டுகளை பண்ணி வந்தீங்கன்னா தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி ஒன்றும் பண்ணாது. பயப்பட வேண்டாம். முருகனை வழிபடுங்க. குருவும் முருகனும் ஒன்று, சனி பகவானும் முருகனும் ஒன்று. டைம் இருந்தால் வடபழனி முருகன் கோயிலுக்கு போங்க, சாந்தி கொடுங்க. தான் ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகணும்னு வேண்டினீங்கன்னா மாற்றம் கிடைக்கும். தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க சாமியை பிரார்த்திக்கிறேன். மகர ராசி. மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான். மகர ராசியில் சனி பகவானுடைய பெயர்ச்சி இருக்கிறனால உங்களுக்கு இந்த வருடம் சகாய சனிங்க. அப்பான்னு பெருமூச்சு விடக்கூடிய தன்மை உங்களுக்கு தான் அதிகம். கடந்த 5 வருஷம் படக்கூடாத கஷ்டத்தையும் படக்கூடாத நஷ்டத்தையும் அவமானங்கள் அவப்பேர்களை பட்டதும் மண்ணும் விரையும் பொன்னும் விரையும் எல்லாமே உங்களுக்கு விரயம்தான். விரயத்தில் சனி பகவான் இருந்து பல சட்ட சிக்கல்களையும் சந்திக்கக்கூடிய தருணங்களும் இந்த மகர ராசி ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே உண்டு. பணம் பற்றாக்குறையில் கொலை களவு செஞ்சு கோர்ட்டுக்கு போனவங்களும் இருக்காங்க. காசு பணத்தை ஏமாந்து காசு பணம் வரலைன்னு சொல்லக்கூடிய கோர்ட்டு கேஸுக்கு போனவங்களும் இருக்காங்க. ஆசை பாசமாக அதிகமாக விலை உயர்ந்த கார் வாங்கி அதை டியூ கட்டாமல் அதுக்கு கோர்ட்டு கேஸு போனவங்களும் இருக்காங்க. இப்படியும் கஷ்டப்பட்டது, இவ்வளோ பெரிய துன்பத்தை இவ்வளோ பெரிய நஷ்டமானது மகர ராசிக்காரங்க தாங்க. எப்படா எனக்கு விடிவு காலம் வரும், என் பிள்ளைங்களுக்காக நான் வாழ்க்கையை நல்லபடியாக வாழணும், இப்படி கணவன் மனைவிக்குள்ளே பிரிஞ்சிருக்கக்கூடிய தன்மைகள் உள்ள மகர ராசிக்கு இந்த வருடம் யோகம்தான். ஏதாவது ஒரு ருத்ராட்சத்தை கழுத்திலையாவது கையிலையாவது வச்சுக்கிட்டு இருந்தால் உங்களுக்கு மோட்சம் இல்லை, மறுஜென்மம் கிடையாது. மகர ராசி அன்பர்களுடைய ஆண் பெண்கள் குழந்தைகளுக்கு திருமண ஏற்பாடும் இனிமே தான் நடக்க போகுது. தடபட்ட திருமணம். இந்த 5 வருஷமாகவே நீங்கள் கஷ்டம்தான் பட்டிருப்பீங்க. உங்கள் பிள்ளைங்களை வளர்க்குறதுக்கு கூட சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்பட்டுருந்தா கூட கஷ்டப்பட்டு கல் மண்ணு சுமந்தாது உங்கள் பிள்ளைங்களை பார்த்துருப்பீங்க. உங்கள் புருஷன் பெண்களுக்கு புருஷன் நல்லா அமைகிறது 70% கஷ்டம். நீ நிறைய விரயம் பண்ணிட்ட, நான் ஏன் தரணும்னு சொல்லக்கூடிய இடத்துல காசு பணம் கொடுக்காம சண்டை சச்சரவில் பிரிஞ்சும் போயிருந்திருக்கலாம். பல அவமானம் அவப்பேர்களை கூட நீங்கள் பட்டிருந்திருக்கலாம். ஆண்களும் பார்த்தீங்கன்னா நிறைய விரயங்களே பண்ணியிருந்திருப்பீங்க. மனைவியை நேசிக்க மாட்டீங்க. மனைவியை தவிர மாற்றான் மனைவி மேலே ஆசை பாசம் வச்சுருப்பீங்க. மகர ராசி பெண்களும் அப்படித்தான். ஒரு நட்பு, ஒரு ஃப்ரெண்டு, தான் வாழ்க்கையை கணவன் அல்லாத ஒரு நட்பை ஒன்று பக்குவம் பண்ணிக்கிட்டு அவங்க மூலியமாக பல காரியங்கள் எல்லாம் சக்ஸஸ் பண்ணிக்கிட்டு வந்திருப்பீங்க. எதுவாக இருந்தாலும் பிள்ளைங்களுக்காக தான் நீங்கள் கஷ்டப்படுவீங்க. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பெண்கள் தனக்கு பெண் குழந்தைகள் பிறந்திருந்தா அந்த பெண் குழந்தைகளுக்குனாவே நீங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. மகர ராசி உள்ள பெண்களுக்கு ஆண்கள் துணை நிற்காது. ஆண்கள் இருந்தும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லக்கூடிய தன்மைகள் 70% இருக்குது. இருந்திருந்தாலும் இனி வருங்காலங்களில் உங்கள் பிள்ளைங்களுக்கு நல்ல காரியம் கிடச்சி, பிள்ளைங்களுக்கு நல்ல படிப்பறிவு ஞானங்கள் கிடச்சி, உங்கள் கஷ்டத்தை கொடுத்து பிள்ளைங்களை வளர்த்த உங்களுக்கு இனிமே தான் கலங்கரை விளக்கமே தெரியும். கடலில் தத்தளிச்சுக்கிட்டு இருந்த உங்களுக்கு கலங்கரை விளக்கம் தெரியக்கூடிய அமைப்பில் அப்பா அப்படின்னு பெருமூச்சு வரக்கூடிய தருணம் உண்டு. ஏன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவான் வராரு. காசு பணம் புரள போகுது.
கடன் வாங்கி கடன் அடைச்சி இந்த கடனை எப்படியாவது அடைக்கணும்னு சொல்லக்கூடிய ஆதங்கங்கள் உங்களுக்கு வரப்போகுது, ஆசைகள் வரப்போகுது. ஒரு மனிதன் பெண்ணுக்கு ஒரு ஆணுடைய நட்பு துணை உங்களை உச்ச நிலைமைக்கு கொண்டு போகும். ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணுடைய நட்பு துணை உச்ச நிலைமைக்கு கொண்டு போகும். நண்பன், பெஸ்ட்டு நண்பன் ஒன்று உங்களுக்கு கிடைக்க போகுது. அதனால் உங்கள் வாழ்க்கை இனிமே பொன்னான நாள் தான், மண்ணான நாள் தான். ஆன்மீக தோரணையும் தெய்வத்தோடைய பலத்தையும் தேவதைகளுடைய சக்தியவும் பரிபூர்ணமாக கொண்டுக்கிட்டு இறை அருள இறைவனை நாடி ஓடி தேடி அலைஞ்சு அவருடன் ஒன்றுடன் கலந்து அவருடைய பிரயாணிக்கணும்னு சொல்லக்கூடிய ஆசைகள் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு மறுஜென்மம் கிடையாது. இந்த ஜென்மத்திலே கஷ்டப்பட்டீங்க, இதுக்கு எதுக்கு மறுஜென்மம்? அந்த மாதிரியான ஒரு அட்மாஸ்பியர் கிடைக்கும். தேகம் பொலிவு ஏற்படும். இனிமே தான் சக்திகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். மாற்றமே ஏற்படக்கூடிய தருணம் இந்த மகர ராசிக்கு நிறையவே இருக்குது. உங்கள் முன்னோர் வழிபாடு பண்ணுங்கள், உங்கள் குலதெய்வம் வழிபாடு பண்ணுங்கள், வீட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு வழிபாடு பண்ணுங்கள், ஆஞ்சநேயர் கோயில் வழிபாடு பண்ணுங்கள். சனிக்கிழமை ஆனால் சனி ஓரையில் போய் சாமியை வழிபடுங்க. வேலைக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள். இப்படி முன்னோர் வழிபாடு பண்ணால் நீங்கள் யோகமானவரும் கூட. குரு கடாட்சியம் உங்கள் ஜாதகத்தில் பலமாக வரக்கூடிய நேரம் உண்டு. அடமான வச்ச நகையெல்லாம் திருப்பக்கூடிய ஒரு நேரம் உண்டு. இனிமே தான் உங்களுக்கு குரு கடாட்சியம். குரு பகவான் உங்கள் ஜாதகத்துக்கு பலமாக வந்திருக்காரு. பயப்பட வேண்டாம். கடன் வாங்கினாலும் திருப்பி அடைக்கிறதுக்கு சக்தி, யுக்தி, சூட்சமங்களை உங்களுக்கு தெளிவு பண்ணக்கூடிய நேரம் இனி வரக்கூடிய 2025 நல்லதே நடக்கட்டும். உங்கள் நாள் இனிமே வரக்கூடிய நாள் பொன்னான நாளாக இந்த வருஷம் அமையிறதுக்கு சனி பரமாத்மாவுடைய அனுகிரகமும் பொலிச்சலூர் சனீஸ்வரம் பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க வடபழனி ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். கும்பராசி. கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான். கும்பராசிக்கு பாத சனின்னு சொல்லுவாங்க. இந்த 2025க்கு முன்னே இந்த 2.5 வருஷம் வரும் பார்த்தீங்களா, கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு யோகமே இல்லாமல் தான் இருப்பீங்க. ஆஃபீஸில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கும் ஆஃபீஸில் இடையூறுகள், கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், தன்னுடைய குடும்பமே உங்களுக்கு சூனியம் பண்ணும், சொந்த பந்தமே சூனியம் பண்ணும். இப்படி இடையூறுகளையும் இன்னல்களையும் சந்திச்சு இந்த கும்பராசிக்கு பாத சனி. நீங்கள் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புது புது ப்ராஜெக்ட் எதுவும் போடாதீங்க. வீடு வாசல் வாங்குறது, காரு வாங்குறது, ஏதாவது ஒன்று காசுகளை ரெட்டிப்பாக்கலாம்னு சொல்லக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் செய்யாதீங்க. ஏமாறுவீங்க. நீங்கள் ஏமாற்றப்படவும் செய்வீங்க. பெண்கள் ஆண்கள்னால ஏமாற்றமும் படுவீங்க. ஆண்களும் பெண்கள்னால ஏமாற்றமும் படுவீங்க. ஏன்னா இது விதி. விதியை மதியால்தான் நீங்கள் வெல்லணும். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் சுபகாரியத்தை கொஞ்சம் தடைப்படுத்தி நிப்பாட்டி வைக்கிறது கொஞ்சம் நல்லதும் கூட. ஏன்னா உங்கள் ராசியில் ராகு பகவானும் வரப்போகிறாரு. தீராத தோஷத்துக்கு ஆள்பட போகிறீங்க. நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா, காசு பணம் நிறையா இருக்குன்னா சேர்த்து வைங்க, நகை நட்டு வாங்கி வைங்க. அதை கொடுத்து ரெட்டிப்பாக்குன்னு சொல்லக்கூடிய ஆசைகள் வந்தீங்கன்னா மாட்டிக்குவீங்க. பணிபுரியக்கூடிய பெண்கள் நிறையா இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர், புலனாய்வுத்துறை, அரசு சம்பந்தப்பட்ட அதிகார தோரணையான அற்புதமான ஒரு பதவியில் இருக்கக்கூடியவங்களும் கும்பராசிக்காரங்க தான். ஆனால் இந்த கும்பராசியில் பெண்கள் பிறந்தால் இந்த முதுகு தண்டு ஆணுக்குடையதுங்க. தைரியமாக பேசுவீங்க, நிறையா லா படிப்பீங்க, ஜட்ஜ் ஆகணும்னு சொல்லக்கூடிய ஆசைகள் இருக்கும். கும்பராசிகளுடைய பெண்களுடைய பேச்சு உங்கள் குடும்பத்துக்கு எடுபடும். தான் கும்பராசி இருக்க வேண்டிய பெண்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு சுபகாரியங்கள் தடைபடும். ஆனால் இந்த வருஷம் உங்களுக்கு மாற்றம் கிடைக்கும். ஏன்னா ராகு பகவான் உங்கள் ராசியில் வரனால ஈக்குவலான பலனை கொடுத்துருவாரு. உங்கள் வீட்டில் தடைப்பட்டக்கூடிய சுபகாரியங்கள் எதுவாக இருந்தாலும் நடக்கும். பூர்வீகம், முன்னோருடைய சொத்து பத்தில் அதில் பில்டிங் கட்டி பெரிய லெவலுக்கு பண்ணக்கூடிய ஒரு தன்மை வரப்போகுது. அகமகிழ்ந்து வாழுவீங்க. ஆனால் ஒட்டுணர்ந்து போகணும். கணவன் மனைவி ஒட்டுணர்ந்து போகணும். கணவனுக்கு நல்ல நேரம் வந்துச்சுன்னா மனைவி எப்படி அடங்கி போகிறாங்களோ, மனைவிக்கு கெட்ட நேரம் வந்தால் கணவன் எப்படி அதை அனுசரித்து போனாங்களோ, உங்கள் வாழ்க்கை உச்சநிலை. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வன் முருகக் கடவுள். டைம் தான் வடபழனி போங்க.
இல்லைன்னா பழனி முருகன் போங்க. ஆண்டவன் முருக கடவுளுக்கு 1000 கோயில்கள், லட்சம் கோயில்கள் இருந்தாலும் வடபழனி முருகன் கோவிலுக்குன்னு ஒரு தனி சக்தியே இருக்குது. நல்லா ஒரு 3 கிலோ 5 கிலோ நெல்லிக்காய் வாங்குங்க, சாமியை நல்லா பாருங்கள். பிரகாரம் அப்படியே சுற்றி வரும்போது எல்லாருக்கும் ஒன்று ஒன்று கொடுங்க. நான் நினச்சி வந்தது நடக்கணும்னு சொல்லி கொடுங்க, நீங்கள் நினச்சி வந்ததும் நடக்கட்டும்னு சொல்லி கொடுங்க. ஒன்றும் வேண்டாம், நீங்கள் என்ன நினச்சி வந்தீங்களோ நல்லபடியாக நடக்கும்னு சொல்லி கையில் கொடுங்க. அவங்க புன்முறிவுகளோடு அதை வாங்கி மென்று சாப்பிடுவாங்க. அவங்களுடைய வாங்கினவங்களுக்கும் யோகம், கொடுத்த உங்களுக்கும் யோகம். இது ஒரு சூட்சமமான பரிகாரம் கும்பராசிக்கு. ஏன்னா வீணாக நீங்கள் விரயம் வாங்குறதுக்கு இந்த மாதிரியான ஒரு சின்ன வழிபாடுகளை பண்ணிட்டு வந்தால் உங்கள் வாழ்க்கை உச்சநிலை போகும். பெண்கள் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். சின்ன வயசுலேயே ராகு தசை, குரு தசைலாம் வந்துட்டு போயிடும். ஆனால் சந்நியாச கோலத்தில் பிரிஞ்சு வரக்கூடிய ஒரு தன்மைகள்லாம் இருக்கும். முன்னோர் வழிபாடை பண்ணுங்க. நீங்கள் தாங்க நாக பிரதிஷ்டை, நாகங்கள் பின்னிக்கிட்டு இருக்கிற நாகங்களுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வழிபடணும். வசதி வாய்ப்புன்னா நீங்கள் சொந்தமாக ஒரு நாகம் வாங்கி வச்சு வழிபடுப்படுங்க. உங்கள் ஜாதகத்தை நல்ல ஜோதிடத்தை கொடுத்து இந்த வருஷம் எனக்கு எப்படி இருக்கும், என்னுடைய தன்மைகள் எப்படி இருக்கும், என்னுடைய ஆயுஸ் எப்படி இருக்கும், என்னுடைய அமைப்புகள் எப்படி இருக்குன்னு கேட்டு உங்கள் ஜாதகத்தை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கிங்க. குறையில்லாமல் இருக்கணும். புது புது ப்ராஜெக்ட் போடும்போது கணவன் மனைவி பிள்ளைங்களோட ஒபீனியனோட பண்ணுங்கள். யோகங்களே நிறைஞ்சு வரக்கூடிய தருணம் உங்களுக்கு நிறையவே இருக்குது. லைஃப் சேஞ்ச் ஆகும். பாதசனி பயப்பட வேண்டாம். என்ன பண்ணும், இடுப்புக்கு கீழே பலங்களை குறைச்சி கொடுத்துரும். நாடி நரம்புங்களை செயல் கம்மியாக கொடுக்க வச்சிரும். உடம்பு டயர்டாக்கி கொடுக்கும். இந்த மாதிரியான தோரணங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஆனால் முத்தி போச்சுன்னா சர்ஜரி வரக்கூடிய நேரங்களை மட்டும் வராத அளவுக்கு சனி பகவானை முறையான வழிமுறைகள் பண்ணிக்கிட்டு வந்துட்டிங்கன்னா சர்ஜரி வராதுங்க, விரயம் ஆகாது, காசு பணங்கள் பிரச்சனை வராது, கட்டிட தொழில் பில்டிங் கட்டுறதுக்கு யோகங்கள் கிடைக்கும். வேறு எதுவும் பிரச்சனைகள் வராமல் இருக்க சனி பரமாத்மாவுடைய பார்வை, அவருடைய அனுகிரகம், வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் கிடைச்சி கும்பராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், முக கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கணும். மீனராசிக்கு அதிபதி குரு பகவான். குரு பகவான் வீட்டில் தான் சனி பகவான் பெயர்ச்சி. ஜென்ம சனி உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது. உச்ச நிலை, காரு, வீடு, பங்களா, சொத்து, சுகம் எல்லாம் உங்களுக்கு இனிமே தான் இந்த பயிற்சிக்கு அப்புறம்தான். ஆனால் ஆன்மீக தோரணையை பிடிச்சிக்கணும், ஆண்டவனுடைய அனுகிரகத்தை பிடிச்சிக்கணும். நிறைய இந்த மீன ராசியில் லா படிக்கிறவங்க நிறையா இருப்பீங்க. அரசியலில் பிரவேசம் பண்ணணும்னு சொல்லக்கூடியவங்க நிறையா இருப்பீங்க. கலைத்துறையில் பிரவேசிக்கக்கூடிய தன்மைகள் நிறையா இருக்கும். சாதாரண ஆள்லேருந்து உயர்ந்த ஆள் வரைக்கும் உண்டான நட்புகள் நிறையாவே இருக்கும். ஜென்ம சனி ஒன்றும் பண்ணாது, பயப்பட வேண்டாம். இருந்தாலும் ராசிக்கு 12வது வீட்டில் ராகு பகவானுடைய பெயர்ச்சியும் உங்களுக்கு இருக்குது. பெரிய பெரிய பில்டிங் கட்ட போகிறீங்க, பெரிய ப்ராஜெக்ட் போடுவீங்க. ரோடு கான்ட்ராக்ட் வரலாம், இல்லை ஒரு ஃப்ளாட்டு கட்டி விடலாம், ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய வீடு கட்டலாம். இந்த மாதிரி பெரிய லெவலுக்கு உங்களுடைய ட்ரீம் இருக்கும். கோடி கணக்கில் கடன் வாங்குவீங்க, அடைக்கிறதுக்கு தெம்பு கிடச்சிரும்னு சொல்லக்கூடிய தைரியத்தில் வாங்குவீங்க, அடைஞ்சிரும். ஆனால் இந்த 2.5 வருஷத்துக்குள்ளே நீங்கள் எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் சம்பாரிச்சுக்கணும். அடுத்த 2.5 வருஷத்துக்கு மேலே உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பம். அதனால் நிறைய தானம் பண்ணுங்கள், நிறைய தவம் செய்யுங்க. பணம் காசு நிறையா இருக்கா, ஏதாவது ஒரு கோயிலுக்கு அன்னதானம் பண்ணுங்கள். இப்படியாம்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய தன்மை இந்த மீன ராசிக்கு உண்டு. ஆனால் மீன ராசியில் இருக்க வேண்டிய ஆண்கள் குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே குடும்பத்தோட ஒட்டுணர்ந்து தாய் தகப்பன் பேச்சை கேட்டு கல்யாணம் காட்சி பண்ணால் உங்கள் குடும்பம் உச்ச நிலைமையில் இருக்கும். இல்லைன்னா மதமுற்று மதம் மாறின ஒரு பெண்ணுடைய தொடர்புகள் வரும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். ஆணாக இருந்தால் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா மதமுற்று மதம் மாறின பொண்ணு, வயதுக்கு முதிர்ந்த ஒரு பொண்ணு, நோயாளியாக இருக்க வேண்டிய பொண்ணுக்கு துரோகம் பண்ணால் மாட்டிக்குவீங்க. மீன ராசியில் படிக்கிற குழந்தைங்க நல்லா படிங்க, கான்சன்ட்ரேஷனை தெளிவு பண்ணுங்க. தான் குடும்பத்தை தெளிவான பக்குவத்தில் படித்து வேலை கிடச்சி அதனால குடும்பத்தை நான் மேன்மைப்படுத்த சொல்லக்கூடிய எண்ணங்களை தெளிவுபடுத்துங்க. ஏன்னா நீங்கள் மாட்டிக்குவீங்க. ஏன்னா சனி பகவான்னு சொல்லிட்டாவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அட அவர் என்னடா பண்ணுவார் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணத்தில் கொலை, களவு, கற்பழிப்பு, பெண் மோகம்,
நிறைய போஸ்கோ சட்டத்தில் மாட்டக்கூடிய தன்மை இந்த மீனராசி உள்ள ஆண்களுக்கு நிறையா இருக்குது. ரொம்ப கவனமாக இருக்கணும். பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் மாட்டிக்கிட்டு தத்தளிச்சிங்கன்னா தர டிக்கெட் ஆகிடுவீங்க. ஏன்னா சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் பலம் வாய்ந்து இருக்காரு, உடனே தண்டனை கொடுப்பாரு. அதனால் மனசாட்சிக்கு உகந்த மாதிரி நடந்துக்குங்க. ஏதாவது கோயில் கட்டுறேன்னு வேண்டிக்கிங்க, அந்த கோயிலுக்கு ஏதாவது ஒரு நல்லது கெட்டது ஒரு எண்ணெய் வாங்கி கொடுங்க. இப்படிலாம் வாழ்ந்து வந்தீங்கன்னா இந்த மீனராசி அன்பர்களுக்கு யோகம்தான். மீனராசியை பொறுத்த வரைக்கும் பூர்வீக சொத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது. தாய் தகப்பன் அண்ணன் தம்பி அங்காளி பங்காளி சொத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது. அதை முறையாக ஷார்ட் அவுட் பண்ணிக்கிங்க. இல்லைன்னா அண்ணன் தம்பி அங்காளி பங்காளினால் உங்கள் உயிருக்கே ஆபத்து இருக்குது. மீனராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் வளர்ச்சியை பார்த்து உங்கள் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களோ உன் சொந்த பந்தமோ சூனியம் கூட வைப்பாங்க, ஏவலை கூட பண்ணி விடுவாங்க, இவன் எப்படி வளரலான்னு சொல்லி. அதனால் ருத்ராட்சம் ஒன்று போடுங்க. வீட்டுக்கு அடிக்கடி ஏதாவது ஒரு பூஜைகள் போடுங்க, யாகங்கள் நடத்துங்க, நிறையா கோயிலுக்கு தானம் கொடுங்க, அரகஜா மைய வைங்க, விபூதி வைங்க, சந்தனம் வைங்க. ஏதாவது ஒன்று உடம்புல ஒரு வாசனை திரவியத்தை போட்டு மீனராசி அன்பர்களை தெளிவுபடுத்திக்கிங்க. இல்லைன்னா கடனாளியாக மாறிடுவீங்க. ஆனால் மீனராசிக்காரங்க கடன் வாங்கினாலும் உங்கள் தாய் தகப்பன் உங்களுக்கு கொடுப்பாரு இந்த 2.5 வருஷம். ஆனால் இதுக்கு மேலே கடன் வாங்கினீங்கன்னா நீங்கள் மாட்டிக்கிட்டு சொத்தை கூட இழப்பீங்க. மனைவி மக்களே பிரிஞ்சு போகக்கூடிய தன்மையும் உண்டு. ஏன்னா சந்நியாச கோல உள்ள ஜாதகத்தன்மை இந்த மீனராசிக்கு. பெண்கள் தாங்க பாவம், பெண்கள் தான் கஷ்டப்படக்கூடிய தன்மை இருக்குது. ஆனால் தென்பு பண்ணி ஆண்டவனுக்கு ஈக்குவலாக தெளிவான அமைப்பில் வாழும் சொல்லக்கூடிய எண்ணங்கள் நிறையா பெண்களுக்கு இருக்குது. அகமகிழ்ந்து வாழக்கூடிய தன்மை வரப்போகுது. பயப்படாதீங்க. முன்னோர் வழிபாடு, தான் குலதெய்வ வழிபாடு, அக்கம் பக்கம் வீட்டுக்கிட்ட இருக்க வேண்டிய உபதெய்விகளை வழிபாடு, உங்களுடைய குலதெய்வத்தை மெயினாக நீங்கள் பிடிச்சிக்கிட்டிங்கனாவே யோகங்கள் தரக்கூடிய தருணத்தில் வாழ்ந்துட்டு போயிடுவீங்க. காளியம்மன் வழிபாடையும் நீங்கள் பண்ணணும். ஏன்னா உங்கள் ராசியில் ராகு பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வரக்கூடிய தருணமும் இனி ஓரிரு வாரத்தில் ஓரிரு மாதத்தில் உண்டு. அதனால் பூர்வ ஜென்ம தோஷமும் இருக்கும், அடுத்தவங்களுடைய கெட்ட பார்வையும் இருக்கும். அகமகிழ்ந்து வாழணும், அரசனை போல வாழணும். இதுலேயும் மாட்டிக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு தானம் தியானம் தவம் செய்யுங்க. ஏதாவது ஒரு சித்தரை பிடிச்சிக்குங்க, மகானை பிடிச்சிக்குங்க. உக்ர தேவதைகளுடைய வழிபாடை பண்ணி தனக்கு ஒரு சக்தியை ஏற்றிக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த 2.5 வருஷம் உங்களுக்கு யோகம்தான். பயம் வேண்டாம். மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கணும். எல்லாம் நிறைவாகணும். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த 2025 சனீஸ்வர பகவானுடைய பெயர்ச்சி பொன்னும் பொருளும் அள்ளி கொடுத்து உங்கள் ஆசைகள் தேவைகள் பூர்த்தி பண்ணி கொடுத்து வாழ்க்கையில் வீணான விரயமாகாமல், நோய் நொம்பலத்துக்கு விரயமாகாமல், விபத்துகளுக்கு விரயமாகாமல், சுபகாரியங்களுக்கு நல்ல விரயங்கள் ஆகி அதை திருப்பி கொடுக்க சக்திகள் கொடுக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் 12 ராசிக்காரர்களுக்கும் நல்ல பலனையே கொடுக்கட்டும். சிவாய நம.